யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற தலைப்பு பரலோகமும் பரலோகத்தில் பிரவேசித்தவர்கள். நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவராய் இயேசுப்பா சொன்னாங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. பரலோகம் அப்படின்னா நிறைய இருக்கு. பரலோகம் நிறைய இருக்குன்னா அப்படி இல்லை, பரலோகத்தில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறது போல ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய முதலாவது வருகை என்று சொல்ல இந்த பூமியில மனுகுலத்தின் பாவத்துக்காக மனித அவதாரமாய் வந்து பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவராக ஆண்டவராய் இயேசுப்பா இன்றைக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் படுத்துவதும் ஆண்டவருடைய வருகைக்காகத்தான். கர்த்தராகிய இயேசுப்பாவுடைய முதலாவது வருகையும் இனி வரப்போகிற ஆண்டவருடைய ரகசிய வருகையும் கூட அவருடைய வருகைக்குரியதாக இருக்கிறது. அப்படின்னா முதலாவது வந்தது கூட இரண்டாவது முறை ஆண்டவராய் இயேசுப்பா வருவார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவருடைய வருகையாக இருந்தது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக அல்லது ஆண்டவர் மரணத்துக்கு பிற்பாடு பரலோகத்தில் இருப்பதற்கு ஏற்ற விதத்தில் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பெந்தகோஸ்தை மார்க்கம் எல்லாம் போய்கொண்டிருக்கிற பாதைகளை உற்று கவனித்தால் நாம் பிரசங்கம் பண்ணுறதுதான் சரி, நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுதான் சரின்னு எல்லாம் நினைக்காங்க. கண்டிப்பாக இதை விட நல்லா பேசுகிறவங்களும் இதை விட நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். என்றாலும் இன்றைக்கு இருக்கிற அதிகபட்சமான தெய்வ ஊழியர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக பேசி அவங்க நல்லா இருக்கிறாங்களே தவிர விசுவாசிகள்ல ஆசீர்வாதம் இருக்குதான்னு ரொம்ப தெரியாது. ஒரு 500 ஆத்மா இருந்தால் ஒரு 50 பேர் வேணா நல்லா இருக்கிறது போல இருக்கும். 450 பேர் தரித்திரமா இருக்கிறதுனால தான் அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையிலே ஆசீர்வாதம் வந்துட்டுன்னு சொன்னால் அதை பேச வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ நாங்களும் கூட கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் ஆயத்தப்படுகிற ஜனமாய் இருப்போமானா பேச வேண்டியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது, அதோடு முடிச்சு. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம். நாம் எல்லாம் ஆயத்தமாகவில்லை என்பதனால்தான் ஆயத்தப்படுவதற்குரிய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுபோல அதிகமா யாரெல்லாம் சபைகள்ல ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறாங்களோ அந்த சபை அட்ட தரித்திரமா இருக்கு, அந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால இந்த கால வேளையிலும் நீங்க எதை அடிப்படையா வைத்தும் இந்த மார்க்கத்தில் போகலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய அழைப்பு இது எல்லாருக்கும் உரியதல்ல. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொன்ன போல இந்த மார்க்கம் எல்லாருக்கும் உரியது கிடையாது. இதில் எல்லாரும் போயிடுவாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பைபிள் அதுக்கு ஆதாரமே கிடையாது. இது ஒரு தெய்வீகமான ஒரு மார்க்கம். யாரோ ஆண்டவர் அழைச்சி வேறு பிரிக்கிறாரோ அவங்க விசேஷித்தப்பட்டவர்கள். ஊரில் ஒன்றும் வம்சத்தில் 2 பேருமா கர்த்தர் வேறு பிரிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஊரில் ஒன்றும் வம்சத்துக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. உட்கார்ந்து வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷமான அனுபவங்க. எல்லாருக்கும் அந்த மார்க்கம் கிடைக்காது. அதே போல கிடைக்கப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்தில் ரொம்ப சந்தோஷமா ஓடுவாங்க. அது ஊழியக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, இந்த உலகத்தை அவங்களுக்கு வெறுக்கிறது ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஏன்னா அழிவுக்குரியது. ஆபிரகாமுக்கு தேவன் மகிமையின் தேவனா தரிசனமான போது அவனுக்கு ஆண்டவரை பின்பற்றுவது கஷ்டமா தெரியல. இந்த உலகம் மேன்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவங்க இந்த மார்க்கத்தில் இந்த உபதேசத்தை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கஷ்டம். அவங்கள நம்ம குற்றப்படுத்தவே முடியாது. அவங்க நம்ம சபையில் இருந்தால் கண்டிப்பாக எதிர்ப்பாக தான் இருப்பாங்க. அதில் தப்பு கிடையாது. இப்போ 12:30 மணிக்கு கூட்டம் முடிக்கணும் எழுதி கொடுத்தது தப்பானா தப்பே கிடையாது. எத்தனை பேர் பசியாக இருப்பாங்க. நானே பாருங்க 8 மணிக்கு மேலே புறப்பட்டு வந்ததுனால தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு காப்பி கிடைக்குமான்னு சொல்லி பாஸ் காப்பி இருக்குன்னொன்னு வசமாக பிளாஸ்க் எடுத்து பார்த்தேன். இல்லை தம்பி, அந்தால காப்பி ஒழுங்கு பண்ணிட்டேன், எனக்கு தேவையில்லை. சரி இருக்குன்னாங்களே. சரி, அப்போ இப்படி எத்தனையோ பேர் பலகீனமாக இருப்பாங்க.
பிரசங்கம் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசணுங்கிறதுக்குனால ஒரு 1 பாத்ரூம் போயிட்டு வரலாமான்னு நான் போக வேண்டியது இருக்கு. அப்போ இங்கே அப்படி இருப்பாங்க. அப்போ 12:30 மணிக்கு முடிக்கிறது நல்லது. அல்லேலூயா. எவ்வளோ பேர் பசியாக இருப்பாங்க, பலகீனமாக இருப்பாங்க. ஏர்போர்ட்டில் போய் 3 மணி நேரம் காத்திருக்கலாம், தப்பு கிடையாது. அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போது சர்வதேச விமான தளத்துக்கு போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஏர்போர்ட்டுக்கு போகணும், அது தப்பு கிடையாது. விமானத்தில் எல்லாம் போகிறோம். அல்லேலூயா. ரயில்வே ஸ்டேஷனில் போய் 1/2 மணி நேரம் காத்திருக்கலாம். ஏறி இருக்கிற ரயில் 6 மணி நேரம் லேட்டு. இது ஞாராம் வேளையில் உள்ள விசுவாசி இது எழுதி கொடுத்துக்கிட்டு இறங்கி ஓடி வந்துடுவான். எனக்கு நான் 12 மணிக்கு போய் ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின், நான் இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு இறங்கி ஓடி வந்துடுவான். ட்ரெயினில் இருக்க மாட்டான், ஏன்னா அவனு டைம் 12 மணிக்கெல்லாம் வந்து சேரணும். 6 மணி நேரம் ட்ரெயினில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இருக்கவே முடியாது. அப்படி எப்படி இருக்க முடியும்? சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, பாம்பேலேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாள் சப்பாத்தி சாப்பிட முடியும்? எல்லாம் முடியாது. அல்லேலூயா. யாராவது விசுவாசினா சாதாரணப்பட்டவங்க நினைக்கிறீங்க? எழுதி கொடுத்துட்டு ஓடி வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், மரணத்தை எழுதி தள்ளி வச்சிருவாங்க. இன்னைக்கு நான் சாக மாட்டேன், 10 வருஷம் கழிச்சு தான் சாகுவேன்னு மரண தூதை வந்தாலே டேட் எழுதி கொடுத்து, டேய் நான் வரமாட்டேன்பாங்க. ஆனால் அவன் அன்னை செத்து பெட்டி கட்டிடுவான், அது வேற. அல்லேலூயா. இதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. நம்முடைய தரம் இவ்வளவுதான் இருக்குது. இப்போ எழுதி கொடுத்தது தப்பு, முடிக்கிறது தப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னும் ஒரு பிரசங்கம் சாயங்காலம் ஸ்வீட்டாக பேசிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு வேளை ஏசுறதா தான் இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கிடைச்சதை வாங்கிடுங்க, பரலோகத்துக்கு போகிற ரெடி ஆகிடுங்க. நம்ம பிரசங்கம் எல்லாவற்றிலையும் ஒன்று தான் முக்கியப்படுத்தப்படும், ஏசப்பாவுடைய வருகைக்கு போகணும். அல்லேலூயா. வருகை தாமதிச்சா சாவும், செத்தா பரலோகத்துக்கு போகணும். ரைட்டா? இப்போ நம்ம சுருக்கமாக போயிடும். பரலோகம் எப்படி இருக்கும்? பொதுவாக பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு முன்னா இந்த பிரசங்கம்லாம் ஒரு 2-2.5 மணி நேரம் பேசுவோம். அது அப்படி பேசணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1.5 மணி நேரம் இது கொஞ்சம் பாஸ்டாக வச்சிருக்கிறாங்க. ஒரு 12:30 இந்த டைமுக்கே 12:30 முடிப்போம். அல்லேலூயா. சரியா? பரலோகம்னா எப்படி இருக்கும்? பரலோகத்துக்கு போனவங்க யாரெல்லாம்? ஒரு 7 பேர் பைபிளில் இருக்கிறாங்க. சரியா? கோயம்புத்தூரில் பாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க சபையில் பேசுனது தான் இன்றைக்கு உங்ககிட்ட பேச போகிறோம். அல்லேலூயா. எந்த சபைக்கு முதலாவது போனாலும் ஆண்டவருடைய கிருபையினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பரலோகமும் பரலோகத்தில் பிரவேசித்தவர்களை பற்றி பேசுவோம். அல்லேலூயா. ஏன்னா அது நம்ம ராஜ்யம். அது யாருக்கு ராஜ்யம்? எங்க ராஜ்யம்? யாருக்கு ராஜ்யம்? நான் போக வேண்டிய இடம், எனக்காக ஆயத்தமாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. அதனால அதை பற்றி பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம தியான பகுதிக்கு நேராக போவோம். பரலோகம் பொதுவாக எப்படி இருக்கும்? பரலோகம்னா ஏசப்பா இருக்கிற இடம், நரகம்னா ஏசப்பா இல்லாத இடம். ரெண்டுக்கு வித்தியாசம் இதுதான். நரகமும் பரலோகமும் ஆண்டவர் உண்டாக்குனது. நரகம் ஆல்ரெடி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் மேன்மையான இடம் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஏறக்குறை 21 நூற்றாண்டாய் பரலோகம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ நம்ம வருவோம். பரலோகத்தில் சாதாரணமாக இப்போ எடுத்து பார்த்தா என்ன? ஏசப்பா இருக்கிறார். அங்கே என்ன இருக்குது? ஒரு நதி போகுது. சும்மா சிம்பிளாக கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக பேசிட்டு போகிறேன். இல்லை ரொம்ப விஸ்தாரமாக பேசுறது போல இருக்கும். இன்னைக்கு அப்படியெல்லாம் பேச மாட்டோம், ரொம்ப ஷார்ட்டாக போகும். ரைட்டா? அப்போ பரலோகம் பொதுவாக எப்படி இருக்கு? ஒரு நதி போகுது. அங்கே ஒரு ஜீவ நதி போகுது. தண்ணி தேவையானா தேவை கிடையாது, கனிவிருட்சம் தேவையானா தேவை கிடையாது. அங்கே பசியே இருக்காது. அங்கே என்ன இருக்காது? பசி இருக்காது, அழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுது கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பார். ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஆனந்த கண்ணீர் நமக்கு உண்டாயிருக்கும். இப்போ இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு ஆண்டோடைய கிருபையினால நிறைய ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுத்து தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு ஜனங்களுக்குள்ளே ஒரு தெய்வீகமான அனுபவம் உண்டாகி வருகிற வாரம் சபையில் ஜனங்கள் எல்லாம் நல்லா ஆராதிச்சா நம்முடைய பிரபுதாஸ் பாஸ்டருக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கும். அல்லேலூயா. 5 நாள் கூட்டத்தை கத்தர் பொறுப்படுத்தாங்களே, தேவைகளை விசாரித்து தந்தாங்களே, ஜனத்தின் மத்தியில் கத்தர் கிரியை செய்தாரே, பெரிய மலை போல இருந்த கண்மலையெல்லாம் சம்மட்டியால் உடைக்கப்பட்டுச்சே, ஒரு மாதிரி இழுத்துட்டு கிடந்த கேஸ் எல்லாம் அடி வாங்கி திருந்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். பரவாயில்லை, தெய்வ பயம் உண்டாயிருக்கு ஜனத்துக்குள்ள, ஜனங்கள் கத்தரை ஆராதிக்கிறவளாய் மாறி இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இது போல பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கும். ஆண்டவரை பார்க்கும்போது, அதாவது இப்போ நம்ம ஆட்கள் சொல்றது போல உள்ள அந்த தரிசனம் எல்லாம் கிடையாது. இப்போ நேற்று ராத்திரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன். ரைட்டா? நேற்று ராத்திரி நம்ம பிரதர் உங்களை சொல்லல, உதாரணத்துக்கு இவங்க ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பெந்தகோஸ்தே ஊழியர்களுடைய அனுபவம். அதில் இந்த சுவிசேஷ பிரசங்க நேற்று ராத்திரி 12:30 மணிக்கு இவங்களுக்கு ஒரு சொப்பனம் கிடச்சிருக்கு.
அந்த சொப்பனத்தில் நான் அவங்க சொப்பனத்துக்கு போயிருக்கேன், போய் அவங்கள ஆசீர்வதித்து 2 பொட்டலமா ஆசீர்வாதமான நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். காலையில் அவங்க நினைக்கிறாங்க நேற்று ராத்திரி ஜெபா பிரதர் 12:30 மணிக்கு வந்தாரேன்னு சொல்லி. நான் வந்தோடனே சொல்றாங்க, பிரதர் நேற்று ராத்திரி 12:30 மணிக்கு நீங்க வந்தீங்க, எனக்கு 2 பொட்டலம் ஆசீர்வாதமான பொருட்கள்லாம் தந்தீங்கிறாங்க. நான் ஆனால் ராத்திரி 12:30 மணிக்கு எங்கள் ஃபெய்த் ஹோமில் நான் என்ன செய்தேன், ஜோம் பண்ணிட்டு படுத்து கிடந்தேன். லேலுயா, உரங்கல படுத்திருந்தேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க ராத்திரி 12:30 மணிக்கு என் சொப்பனத்தில் வந்தீங்க. நீங்கள் பார்த்த சொப்பனம் தப்பா இல்லை, ஆனால் ஒரிஜினலாக நான் வந்தேன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. லேலுயா, நான் ஆண்டவரை பார்த்தேன், தரிசித்தேன், சீடி வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், என்ன கோயில அந்த கோயிலை கட்ட சொன்னார், இந்த கோயிலை கட்ட சொன்னார், ஆஸ்பத்திரியை கட்ட சொன்னார், காலேஜை கட்ட சொன்னார். சொல்லுவார்னா சொல்லலாம், அவர்கிட்ட போய் கேட்டா தான் தெரியும் சொன்னாரா சொல்லலையாங்கிறது. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஐயா பார்த்த பிரதர் பார்த்த சொப்பனா உண்மை, தரிசனம் உண்மை. நான் வந்தனா அதனால உண்மையான தரிசனம் இல்லை, சொப்பனம் இல்லைன்னு இல்லை. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ரைட், நம்ம கருத்துக்கு வரும். பரலோகம்னா ஒரு நல்ல நதி இருக்கு. இந்த நதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எடுத்து பார்க்கலாம். தம்பி கால் மடக்கி இருக்க முடியுமா, இல்லைன்னா சேர்லியா உட்காருங்க. பாவம் வந்ததே புண்ணியம், பாவம் புதுசா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. ரைட், ஓகே. அப்போ நம்ம இப்போ வருவோம், எல்லாம் நம்ம பழைய காலங்களில் நான் உட்கார்ந்து பழகிப்போம். ரைட், ஓகே, நம்ம கருத்து வரும். இப்போ உதாரணமா எடுத்துக்கிடுவோம். இந்த தம்பி வாப்பா, வா டே இங்க வாடே, வா ஓடி ஓடி ஓடி. உனக்கு நீச்சல் தெரியுமா? டே நீந்த தெரியுமா? நீ தண்ணியில நீந்த தெரியுமா? நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியாது உனக்கு தெரியுமா? நமக்கா வா, அங்க வா, நீதான் வா, நீ வா, நீ போ. நீச்சல் தெரியும்னா வேண்டாம், நீ வா, ஓடிய ஓடிய ஓடிய, கவனம் இல்லாம வாடா, தைரியமா வா. உனக்கு போட்டோலாம் எடுக்கிறாங்க, வா, வீடியோலாம் எடுக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ரைட்டா, ஒரு சின்ன ஒரு இதுக்கு டெமோ மாதிரி. அவன் பேர் என்ன மோன, என்ன பேரு? பிரிஜோவா? ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிடும். ஜெபா ஏணி வச்சுக்கிடும், ஜெபா ஏணி வச்சுக்கிடும். இவரை இந்த தம்பியை நான் கூப்பிட்டுக்கிட்டு நதி பக்கமா போறேன். இவனு நீச்சல் தெரியாது. இவன் அந்த தண்ணிக்குள்ள நான் தள்ளி விட்டுட்டேன். எதுல? தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டேன். இறந்து போயிடுவாங்க, அப்படிதானா? இல்ல, போ. இந்த தண்ணி ஜீவ தண்ணீர். என்ன தண்ணி? குளித்துற ஆத்துல தள்ளி விட்டா செத்து போவாங்க. ஆனா பரலோகத்துல ஒரு நதி இருக்கு, அந்த தண்ணிக்கு பேரே என்னது? ஜீவ தண்ணீர். அந்த தண்ணியை குடிக்க குடிக்க ஜீவன் உண்டாகும். அந்த நதிக்குள்ள இருக்கும் போதே அவன் நினைக்கிறான், நீச்சல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நினைக்கிறான் நான் கரைக்கு போக மாட்டேனா அப்படின்னு நினைச்சாலே கரையில வந்துடும் அந்த தண்ணி. அல்லேலூயா, அது ஜீவன் உள்ளோட தேசம். அங்க இருக்கிற எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இப்ப நம்ம பேசிட்டு போகும்போது அது கொஞ்சம் மாய வித்த போல இருக்கும், ஆனா அதான் உண்மை. அல்லேலூயா. அப்ப அந்த தண்ணி ஜீவ தண்ணீர். அதை குடிக்க குடிக்க அவனுக்கு ஜீவன் பெருகுமே ஒழிய அவனுக்கு என்ன செய்யாது? ஜீவனை எடுக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நினைக்கலாம், அது எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தண்ணிக்குள்ள என்னையோ பிரபுதாஸ் பாஸ்டே ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உள்ளுக்கு முக்கி வச்சா செத்துப்போம். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் கருவறைக்குள்ள இவ்வளவு போல உள்ள ஒரு லிக்விட இன்றைக்கு 56 வயசுலையும் அழகான உருவமா மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் ஏறக்குறை 270 நாட்கள் அந்த தண்ணி தொட்டிக்குள்ள. பிரசவத்துக்கு முன்னால கேட்பாங்க, தண்ணி குடம் உடைஞ்சிட்டான்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படி சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு கருவறைக்குள்ளே அப்படி வச்சிருப்பார். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தண்ணி ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ரைட். ரெண்டாவது, பரலோகத்துல கனி விருட்சங்கள் இருக்கு. பசி இருக்காது, தேவைப்பட்டா சாப்பிட்டுக்கலாம். இந்த பூமியில இருக்கிற பழங்களே எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோனா எவ்வளவு இருக்கு. இந்த பரலோகத்தில் இருக்கிற கனி விருட்சங்கள் எல்லாம் போனீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? பறிக்கிறதுக்கு கஷ்டப்படாண்ணா, சமயம் இல்லாததுனால சொல்றேன். இப்போ அங்க போய் நம்ம ஏணி வச்செல்லாம் பறிக்கணும். இதுல கனி இருக்குன்னா நான் இப்போ இந்த கனி எனக்கு வேணும்னா அது என் கைக்கு வந்துடும். அது வேணும்னா என் கைக்கு என்ன செய்யும்? வரும். நீங்க நினைப்பீங்க இது என்ன மாயவித்த ராஜ்யம்? அப்படி அல்ல, அது ஜீவ நதி உள்ள இடம், ஜீவ கனிகள் இருக்கிற இடம். அல்லேலூயா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிலதெல்லாம் ஜோடிச்சுட்டு போறேன், டைம் ஆகுறதுனால பரலோகத்தை குறித்து வர்ணிக்கிறத கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டு போறேன். ரைட்டா? இப்போ எப்படி இருக்கும்? இப்ப பூமியில ஆண்டவரா இயேசுப்பா கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனாங்க. ரைட்டா? கானாவூர் கல்யாண வீட்டில் போய் இப்படி உட்கார்ந்துருந்தாங்க. பரலோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவங்க அங்க தண்ணி திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, அந்த தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எங்களை மாதிரி பிரபுதாஸ் பாஸ்ட், நம்ம யோபு பாஸ்ட், இப்படி பெரிய
பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் வந்து கூப்பிட்டு வச்சா எல்லாரும் கொஞ்சம் அற்புதம் செய்யக்கூடிய இது இருந்தால் கையை காலை போட்டு எடுத்து கராபுராணி அந்நிய பாஷையை பேசியிருப்போம். அங்கே ஒன்றுமே செய்யலை. கொண்டு வந்து 6 கற்சாடியில் தண்ணி நிரப்புனாங்க. ஏசப்பா இருந்தாங்க. வேலை இன்னும் வரலன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க மொண்டு கொண்டு போங்க. மொண்டு ஜபமே பண்ணலைங்க. ஜபம் பண்ணியிருக்க எழுதியிருக்கா? பண்ணலை. ஆனால் தண்ணி திராட்சை ரசம் ஆயிடுச்சு. எப்படி மாறிச்சு? சிருஷ்டியும் சிருஷ்டிகரும் ஒன்றை ஒன்று பார்த்தபோது சிருஷ்டி புரிந்து கொண்டது, நான் திராட்சை ரசமாய் மாற வேண்டும். சிருஷ்டியும் சிருஷ்டிகரும் இந்த பூமியில சந்திக்கும் போதே சிருஷ்டி தன் சாயலை மாற்ற முடியுமானால், சிருஷ்டிகளுடைய மனவாட்டியாகிய சபை அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட கரை திரை முதலானவைகள் இல்லாத ஒரு சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோகத்தில் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பயணம் பண்ணும்போது அந்த செங்கடல் வருது. செங்கடல்ல நடந்த ஒரு அற்புதத்தை சொன்னா அவங்க நல்லா இருக்கும். தேவனுடைய மேக ஸ்தம்பம் முன்னால போகுது. செங்கடல் வெட்டாந்தரையா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறார்கள். நடந்து போற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கடல் தரை வந்து வெட்டாந்தரையா இருக்கு. அதே நேரத்தில் எகிப்தியன் உள்ள வந்துட்டான். முன்னால போயிட்டு இருந்ததான மேக ஸ்தம்பம் பின்னால வந்துச்சு. அவ்வளவுதான். அந்த வெட்டாந்தரை புரிஞ்சுக்கிட்டது. இந்த எகிப்தியன் உள்ள வந்த உடனே நான் எப்படி இருக்கணும்? நம்ம ஊர் பாஷையில சொன்னா தொழி செளி அப்படி என்னெல்லாம் சொல்லலாம். கிளுகிளுன்னு இருக்குது, ஒரு மாதிரி புதை மண்ணா இருக்கணும்னு மாதிரி அந்த வெட்டாந்தரை மாறிட்டு அவன் உள்ள முன்னேறவே முடியல. ரதங்கள் எல்லாம் உருளை கலறுகிற விதத்துல அவ்வளவு பேர் உள்ள மாட்டினான். ஒரே நேரத்தில் ஒரு கூட்டத்துக்கு வெட்டாந்தரையா இருந்துச்சு. இம்மீடியட்டா அங்க தண்ணியே இல்லை, வெட்டாந்தரை மாறிட்டியே. சிருஷ்டியும் சிருஷ்டிகரும் ஒன்றை ஒன்று பார்த்தபோது மேக ஸ்தம்பத்திலிருந்து தேவன் சமுத்திரத்தின் தரையை பார்த்தபோது தரை புரிந்து கொண்டது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் வெட்டாந்தரையா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனம் கரையேற ஆரம்பித்த போது, பின்பாக வந்து எகிப்தின் சேனையை கலங்கடிக்க நினைத்த போது வெட்டாந்தரை புரிந்து கொண்டது, இந்த எகிப்தியன் இந்த செங்கடல்ல சாகணும், அதுக்கு அவன் திரும்பி போகாம உள்ளேயே மாற்றதுக்கு நான் எப்படி இருக்கணும் அது புரிந்து கொண்டது. அல்லேலூயா. சிருஷ்டியும் சிருஷ்டிகரும் ஒன்றை ஒன்று பார்த்தபோது செயல்கள் இப்படி இருந்திருக்கு. நிறைய சொல்லிட்டு போலாம். ரைட்டா? இப்ப உதாரணமா எடுத்துடுங்க. ஆண்டவர் அந்த காலி படகுல இருந்து மீன் பிடிச்சாங்க. வலது பக்கமா வலையை வீசினாங்க, மீன் பிடிச்சாங்க. எப்படி மீன் கிடைச்சிருக்கும்? முழுவதும் அதே கடல்ல பிரயாசப்பட்டாங்க, மீன் இல்லை. ஆண்டவரா ஏசப்பா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கும் சிருஷ்டிகரை பார்ப்பதற்கும் மீனெல்லாம் வந்துட்டு, படைச்ச தெய்வமே சமுத்திரத்துக்கு வந்துட்டாரப்பா, நம்ம ஏன் உள்ள கிடக்கன்னு வந்துட்டு 2 படகமுள்ள மீன் கிடைச்சது. அல்லேலூயா. என்ன ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தா பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவரா ஏசப்பா உயிர் தெழுந்த பிற்பாடு சமுத்திரத்தில் ஒரு அங்க சீசர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போனாங்க, மீன் கிடைக்கல. ஆண்டவர் வெளியே நிற்கிறாரு. டிஸ்டன்ஸ் சத்தம் கேட்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆண்டவர் மீன் வலை போடுங்கிறார். 153 மீன், பெரிய மீன் கிடைச்சுதான். எப்படி வந்திருக்கும்? அன்னைக்கு மீன் கிடைக்கலங்க. அன்னைக்கு ஆழத்துக்கு கூட கொண்டு போகல, சும்மாவே வலை போட்டாங்க. 153 மீன். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மீன்கள் வந்தது. அல்லேலூயா. ஆகையினால் தான் வலையை கிழிக்கல. வலையை கிழிச்சா மீன் வெளியே போயிடும். எல்லா மீன்களும் செத்தாலும் பரவாயில்ல, ஏசப்பாவை பார்த்தா போதும்னு வந்துச்சு. இப்பவும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றோம். சமுத்திரம் கொந்தளிச்சுது, சூறாவளி காற்று வீசிச்சு, படகு அலையுபட்டுச்சுன்னு சொல்லுமோ, அது கூட அப்படி கிடையாது. ஒரிஜினலா சொன்னா பயணத்தை தடுப்பதற்காக இல்ல, சமுத்திரத்தில் ஆண்டவர் வந்து விட்டார் என்பதை அறிந்த போது, சமுத்திரம் படைத்த தெய்வமே நம்ம மேல வந்துட்டாரே, படைச்ச தெய்வனே இன்றைக்கு சமுத்திரத்தில் பயணிக்கிறாரே என்று சொல்லி சமுத்திரம் ஆரவாரம் பண்ணினது. அல்லேலூயா. ஆகையினாலதான் ஆண்டவர் எழுந்திருச்ச உடனே அதட்டினார்னு சொல்லியிருக்கு. இப்ப நம்ம ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பசங்க எல்லாம் அங்கே இங்கேயும் போனா நம்ம சொல்றோம், டேய் உட்கார்டா. எப்படி சொல்றோம்? நம்ம உட்காரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நீ என்ன அங்கே இங்கே ஓடிட்டு இருக்காம்பா. இப்படிதான் ஆண்டவர் எழுந்திருச்சு சொன்னாரு. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீங்க? அது நான் சமுத்திரத்துக்கு வந்ததுனால கொந்தளிக்கிறது, அது ஆரவாரம் பண்ணுது. அல்லேலூயா. ரைட். இப்படி பரலோகம்னா சொல்லவே முடியாது. என்ன அடுத்த கட்டத்துக்கு போவோம். பரலோகத்தை பற்றி. பரலோகத்தில் ஒரு கேலண்டர் இருக்கு. பரலோகத்தில் ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர்ல ஒரு நாள்
இப்போ மனிதண்ட வீழ்ச்சிக்கு பிற்பாடு தான் கேலண்டர், நாட்கள் குறிப்பு எல்லாம் மனிதண்ட வீழ்ச்சிக்கு பிற்பாடு, நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு அது கிடையாது. இப்ப கூட அந்த கேலண்டர் எடுத்து பார்த்தா அங்க ஒரு நாள் நமக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம். இங்க 100 வருஷம் வாழ்றவன் அங்க உள்ள டைமிங் படி 2.5 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கிறான். அதனால தான் பைபிள் அழகா ஒரு வார்த்தை சொல்லி, இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் பாடு, அதாவது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கலன். அடுத்து என்ன வரும்? இந்த பூமியை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது 6 நாள்ல சிருஷ்டித்தார். எத்தனை நாள்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்துக்கும் 2வது வசனம் என்ன வசனம்? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த 2 வசனத்துக்கு இடையில நிறைய காலங்கள் கடந்து போயிற்று. 2வது வசனம் எழுதப்படுவதற்கு முதல் வசனம், இது 2க்கு இடையில தூதர்களுடைய வீழ்ச்சியினால பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா மாறிச்சு. சரி, அந்த பகுதி போன் 6 நாள்ல ஒழுங்கின்மை வெறுமையுமா இந்த பூமி எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ரைட்டா? 6 நாள்ல. இந்த 6 நாள் சிருஷ்டிப்புல முதலாவது நாள் சூரியன் சந்திரன் உண்டாக்கப்படல, வெளிச்சம் உண்டாவ கடவுதுங்கிற வெளிச்சத்தை விஞ்ஞான உலகத்துல கொடி கட்டிக்க பிறக்கிற மனுஷன், வெளிச்சம் இவ்வளவுதான், சூரியன் இவ்வளவுதான், சந்திரன் இவ்வளவுதான், நட்சத்திர கூட்டம் இவ்வளவுதான் அவனால எழுதி முடிக்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த படைப்புல அமேசான் என்கிற ஒரு காடு இருக்குது. இந்த காட்டுல இதுவரைக்கும் 20% மேல மனுஷனால கண்டுபிடிக்க முடியல. சமுத்திரத்துல ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல போகும்போது நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து சமுத்திரத்துல குறிக்கப்பட்ட இடம் வழியாய் போகிற விமானம் வரைக்கும் மாயமா போது, அதை மனிதனால கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு நாள் சிருஷ்டிப்பை கூட மனிதனால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் 21 நூற்றாண்டுகளாக தம்முடைய ஜனத்துக்காக தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யம் எவ்வளவு பெரிய மகிமையா இருக்கும். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடி உங்களிடத்துல வந்து உங்களை என்ன செய்வேன்? சேர்த்து. சரியா? வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், ஆனா எப்பவும் ரெடியா இருக்கணும். நம்ம கேட்டது போல இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்போமா, பரலோகத்தை எப்படி போலாமாங்கிறதுக்கு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கதை, ஜாலியா போ. ரைட்டா? பரலோகத்துலாம் போறோம். அல்லேலூயா. சரி, பரலோகனி ஒரு இடம் இருக்கா? அதை கேட்போம். இன்னைக்கும் கேட்டுருவோம். என்ன ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையிலேயே ஒரு 3-30 டிக்கெட் போட வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கூட்டம் இருக்கனால ஒரு 40 பேர் அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். பரலோகனி ஒரு இடம் இருக்கா? ஆமாவா இல்லையா? எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடமா கெட்ட இடமா? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கை வைத்துங்க. அல்லேலூயா. எப்படி போலாம்? ஏசுதாசையா எப்படி போனாங்க? தாசையா பாஸ்டர் எப்படி போனாங்க? கிறிஸ்டோபர் பாஸ்டர் எப்படி போனாங்க? மரித்து போன பரிசுத்தவான்கள் எப்படி போனாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி போனார்? யோவான் எப்படி போனார்? எல்லாரும் எப்படி போனாங்க? எங்க சொல்லுங்க, எப்படி போனாங்க? செத்தே நாள் தான் போனாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்ப கை வைத்துங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பரலோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பரலோகம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, பரலோகத்தை நான் போக விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க கை வைத்துங்க. உங்களுக்காக ஜோம் பண்ணி கை வைத்தாலும் அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு தான் போகிறேன். இந்த வருஷத்தில் ஒரு 30 டிக்கெட் அனுப்பிடணும். வாலு தோல் கொஞ்சம் இங்கே நோண்டி வேலை செய்ய 1-2 அடித்து தூக்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபையில் கிருமி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 4-5 ஜனத்தை போட்டுருங்க ஆண்டவரே, நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க, படுக்கையில் வச்சாது அதில் திருத்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்கன்னு ஜோம் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். சபை வளராம ஊழியர்களுக்கு பயமுறுத்துறது போல ஆவிக்குரிய ஜனத்துக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற கூட்டத்தில் ஒரு 4-5 ஜனம் இருக்கு. ஆண்டவரே, ஞானாவளையில் இப்படி இருந்து சபையை பங்கு போடுறவளும் ஊழியக்காரங்களை கைக்குள்ள வச்சு நடத்த விரும்புகிறவளையும் ஒரு 4-5 ஜனத்தை டிக்கெட் போட்டு தூக்குங்க ஆண்டவரே, தூக்குங்க. ஒன்றும் வேண்டாம், அது ஒன்றும் வேண்டாம். வயசானதுனாலும் சரி, இளமட்டமானாலும் சரி, நடுத்தரமானாலும் சரி, போட்டுருங்க. ஜோம் பண்ணிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. கொடுக்கிறதே கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் சபைக்கு நிறைவா கொடுப்போம். அல்லேலூயா. எதுக்கு குழப்படியா இருக்கணும்? பிரபுதாஸ் பாஸ்டர் எந்திரிச்சு, நீங்களும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் பயந்து கொண்டிருக்கேன், இந்த சோழியே வேண்டாம். அந்த பயத்துக்குரிய வல்லமையா அங்க போராடுகிற ஆட்கள் எல்லாம் போற்றுவோம், போகட்டும், வெட்டி கட்டுவோம்.
அல்லேலூயா. இப்பவுமே தூக்கி விடணும். இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு புக்கு 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 நீ வரணும், பொங்கி வரணும், அந்த கோபம் ஆத்திரம் வரணும். வந்தா தானே ஆண்டவருக்கு பாவம் பூரணப்பட்டாதான் ஆண்டவருக்கு கரெக்டா வேலையை செய்ய முடியும். அதான் அவருடைய சன்னிதானத்துக்கு பாவம் எட்டு அளவுக்கு இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பிச்சு 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 போடணும். அவனுக்கு புக்கு புக்கு புக்குன்னு வரணும். இது ஒரு பிரசங்கமா, ஜெபா ஒரு பிரசங்கமா பண்ணா, அவனை கூப்பிடுறீங்களா, கொட்டுவேன் போடணும் அப்படின்னே பேசிட்டு இருக்கான். இது என்ன வெட்டு குத்தா? நீ திருந்தாததுனால உன் பாஷையை தான் அப்படி பேசுறாரு. மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவனுக்கு உன் குணம் மாறலே, அப்புறம் எப்படி ஆண்டவர் மாறுவார்? நீ மாறினாதான் உனக்கு மாறுவார். அல்லேலூயா. ரைட், ஓகே. நம்ம கருத்துக்கு வரும். பரலோகத்தை எப்படி போலாம்? ஒரு கதை இருக்கு, சொல்லிடுவோமா? ஏன்னா போற வழியிலே நீ சிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால கொஞ்சம் சிரிச்சிட்டு போவோம். போறதே போறோம். கொடைக்கானல் ஊட்டி போகும்போது அந்த கொடை ரோட்ல இருந்து வத்தலை குண்டு போனோன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு கதை. பரலோகத்துக்கு போறது எப்படி போலான்னு ஒரு கதை. ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருந்தான் ஒரு சபையில். அவங்ககிட்ட தேவ தூதன் வந்து பேசுகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ரைட்டா? அவங்களுக்கு கொஞ்சம் கதை பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா அப்படி உம்முன்னு இருந்து பழகிருப்பீங்க. சிலர் அப்படிலாம் நல்ல ஜாலியாக இருக்கிற பசங்க இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ரைட், ஓகே, நம்ம வருவோம். அப்போ தூதன் வந்து பேசுகிற பழக்கம் உண்டு. அவர் கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாதம் தான் ஆச்சு. அவர் தெரிஞ்ச அந்த சகோதரன் ஒரு ஆவிக்குரியவனி தான் அந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. தண்ணி கொடுத்தனோ அப்போ அந்த சகோதரன் ராத்திரி போய் நல்லா ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக சனிக்கிழமை ராத்திரி ஜெபம் பண்ண போனாங்க. அப்படி ஜெபம் பண்ண போது தூதன் வந்தான். தூதன் வந்தபோது இந்த சகோதரன் சொன்னால், என்ன நீங்கள் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னு சொல்லி. தூதன் சொன்னால், நான் பரலோகத்துக்கு உன்னை கூப்பிட்டு போகிறது கஷ்டம் இல்லை, ஆனால் நான் எப்படி கூப்பிட்டு போவேங்கிறத நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுண்ணா. சரி, நான் சொல்ல மாட்டேன்னா. எப்படி கூப்பிட்டு போவீங்கண்ணா? நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு நேரத்தை ரொம்ப எடுக்காமல் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்காக பேசுகிறேன், சரியா? அது நான் நாளைக்கு 10 மணிக்கு வாரேன், நீ ராத்திரி 10 மணிக்கு ஜெபத்துக்கு வருவார்ல, வருவேன். அப்போ நீ என் காலை பிடிச்சிக்க, நான் ஒன்று அப்படியே தூக்கிட்டு போகிறேன்னா. ரைட்டு, சந்தோஷம். நாளைக்கு பரலோகத்துக்கு போவோமேங்கிற சந்தோஷத்தில் ராத்திரி சரியாக தூக்கம் வரல. அது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நம்மளை மாதிரி பயப்படுற கூட்டம்னா பரவாயில்ல, அவர் பரலோகத்தை விரும்பி இருக்கிறார், அவர் பெரிய சந்தோஷம். ராத்திரி தூக்கம் வரல. காலையில் எழுந்திரிச்சு வந்தார். காலையில் எழுந்திரிச்சாரு. மனைவி கவனிச்சுக்கிட்டாங்க. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பார்க்காதது போல இருப்பாங்க, ஆனால் நல்லா ஆம்பளையில வாட்ச் பண்ணுறது அவங்க தான். அதாவது காது இங்கே தான் இருந்தே போல இருக்கும், ஆனால் காது அந்த ரூமில் கிடக்கும். கண்ணு இங்கே பார்த்தது போல தான் இருக்கும், அங்கே பார்க்கும். அதில் வந்து நீங்கள் இவங்களை கணக்கிடவே முடியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானாந்திர இருதயம் வேணும். எல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த பக்கத்துக்கு தலை வச்சு கூட படுக்க மாட்டான், அந்த பக்கம் நிற்கவே மாட்டான், பெருக்கிடுவான். இது இவ்வளோ வீக் கேஸு அப்படின்னு சொல்லி. இது ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, அப்படி இப்படி பார்க்காதது போல, சிரிக்காதது போல, அப்படி ஒரு மாதிரி இருக்கிறது போல, ஆசை இல்லாதது போல நடிக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூட்டம்னா, நடிப்பே தெரியாத அளவுக்கு சுத்தமான நடிப்புல உள்ள ஒரே கூட்டம் அந்த கூட்டம். ரைட், அப்படியே நிறுத்திட்டு இப்போ வருவோம் நம்ம. அப்போ இவங்க கவனிச்சுட்டாங்க. கவனிச்சுட்டு கேட்டு ஒன்றும் சொல்லலை. டீ வேணுமான்னு கேட்டாங்க ஆராதனைக்கு முன்னால். 9 மணி ஆராதனை, டீ காப்பி ஒன்றும் வேண்டானா. சந்தோஷம். முகத்தை பார்த்தாங்க, முகம் சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் கவனிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகமாக தான் இருக்கு. ஏசும் போதும் சிரிப்பேன், அது ஒத்துக்க முடியாது, ஆனாலும் ஒரு சந்தோஷம், வேற வழி இல்லை. சிரிச்சுக்கிட்டே இருந்தான். கவனிச்சுக்கிட்டாங்க. ஆராதனைக்கு போனால் ஆவியில் நிரம்புனாங்க. பாஸ்டர் 1/2 மணி நேரம் ஆராதனை எடுத்து நடத்தினாங்க. நான் நல்லா கண்ணு முழிச்சு பார்த்தேன் யாரெல்லாம் ஆவியில் நிரம்புறாங்க. இதில் இந்த தம்பி மட்டும் கொஞ்சம் நேரம் கையை காலை உயர்த்தி, கையை காலம் இல்லை கையை உயர்த்தி எடுத்து ஆராதிச்சா. மீதி எல்லாம் உம்முன்னு இப்படி தான் பார்த்து. பாட்டும் மலையாள பாட்டா, ஹிந்தி பாட்டா, தெலுங்கு பாட்டான்னு கண்டுபிடிக்கே எனக்கு 2 சரணத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் கவனிச்சு, இந்த பாட்டு தமிழ் பாட்டு தான். யாரெல்லாம் சகோதரிமார் பக்கம் பாடுறேன்னா ஒருத்தரும் பாடல. அப்புறம் பாஸ்டர் புரிஞ்சு வசமா நல்ல புரிகிற பாட்டுகளை பாடினோன்னா ஒரு மாதிரி ஒரு சின்ன அசைவு, மற்றபடி ரொம்ப அசைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ரைட். ஆனால் இந்த சகோதரன் அன்றைக்கு ஆராதனையில் பரலோகத்துக்கு போகிறேன் நல்லா ஆவியில் நிரம்பி, அண்ணா அண்ணா புறக்குன்னு சொல்லி நல்லா ஆவியில் நிரம்பி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார். இதையும் இந்த அம்மா கவனிச்சுக்கிட்டாங்க. டைம் ஆறேனால வாரேன். ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கேட்டாங்க, எங்க சாப்பாடு போடட்டான்னு. சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. இவங்க இப்போ தான் கேட்டாங்க, எங்க காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச போது உங்கள் முகத்தை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டீ வேணுமானே வேண்டாம். நீங்கள் ஆராதனையில் இன்னைக்கு உங்கள் அந்நிய பாஷை சத்தம் தான் கூடுதலாக இருந்துச்சு. இப்போ சாப்பாடு வேணுமா நீ வேண்டாங்கிறீங்க. ராத்திரி தூதன் உங்ககிட்ட பேச வந்தானா, அவன் என்ன சொல்லிட்டு போனா, நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இவன் ஆமான்னு சொல்லதுக்கா இல்லைன்னு சொல்லதுக்கான்னு சொல்லி முடிச்சான்.
எங்க உங்க மொழியே சொல்லுது ராத்திரி தூதன் வந்தானா? ஆமா. என்ன பேசினானா? பேசினான்னு சொன்னா சொல்லணும், அப்படி ஒரு மாதிரி முடிச்சான். என்ன பேசினானா? ஆமா பேசினான். இந்த ஆம்பளையில பார்த்துருக்கீங்களா? பசங்க கல்யாணம் ஆகும் வரைக்கும் அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் அவர் என்ன சும்மா இருக்க மாட்டாரா, சும்மா இருக்க சொல்லுமா அப்படிம்பாங்க. அம்மாட்ட சொல்லுவாங்க என்னம்மா அப்படிம்பாங்க. ஆனால் சகோதரிமார் கல்யாணம் ஆன பிற்பாடு பார்த்துருக்கீங்களா? அழகாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கணும், இவனு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பவர்ஃபுல்னா நீங்கள் மட்டும்தான். அதுலேயும் எப்பேற்பட்ட ஆம்பளையும் சரி, அழுதோ எடுத்தோ அடி ஒரு எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்க ஆளையும் கைக்குள்ளே கொண்டு வரணும். இல்லை எந்த தாட்ட சைஸுக்காரனையும் சரி கைக்குள்ளே கொண்டு வர ஒரே பவர் உங்ககிட்ட மட்டும்தான். எல்லாம் மாற்றவே முடியாது. அதாவது கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமுடைய உங்களுக்கு தப்பிக்கப்படுறது எங்களமாய்ப்பட்ட ஒரு சின்ன கூட்டம். அதனால தான் ஜாலியாக நின்று பேசுகிறோம். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் பயப்படாண்ணா, கமந்தா பூமி நிமிந்தா வானம். அல்லேலூயா. ஆமாம், ரைட். இப்போ கருத்து வரும். கேட்டாங்க, இவன் ஆமா பேசினான். என்ன பேசினான்னாங்க. அவனு ஞாபகம் வந்துட்டு, நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம அம்மாமாருக்கு தான் உடனே தெரியுமா, ஒரு தூதன் பேசுனதை கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு 4 மாசத்துல நான் ஒரு துரோகியா மாறிட்டேன். 4 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஜெபா பிரதர் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சார், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகபத்தினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பாராமல் எனக்கு உள்ளதை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து அன்பு கூறுவேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு தூதன் பேசினதை கூட எனக்கு சொல்ல முடியாத ஒரு துரோகியா மாறிட்டேன். 1000 பேரை கொன்ன சிம்சோனே கதையை சொல்லிட்டானே, அப்படிதானே? அந்த அலை இவன் அவுத்து விட்டான். இப்படியாக ராத்திரி ஜெபம் பண்ணும்போது வந்தாரு, பரலோகத்துக்கு கூட்டு போங்கன்னு காலை பிடிச்சிக்க கூட்டு போறேன்னு சொன்னா, இன்னைக்கு ராத்திரி 10. அதுக்கு ஏங்க வருத்தப்படுறீங்க? சந்தோஷமான விஷயம். நீங்க என்ன பரலோகத்துக்கு போய் எனக்கு ஒரு இடம் வச்சுடுங்கன்னாங்க. சரி சாப்பிடுங்க, இங்க பரலோகத்து தானே போறீங்க, இன்னைக்கு தானே நான் சமைச்ச கடைசி சாப்பாடு சாப்பிடுங்கன்னா அவன் சாப்பிட்டான். சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அம்மா செல்ல கையில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் விசுவாசி, அவங்க எல்லாம் ஞாயிறாவளையில கூட்டம் முடிஞ்சு அப்பதான் போனாங்க. வீட்டுக்கு போன அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, எங்க கொஞ்சம் பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு வாங்கினாங்க. இவங்க அங்க போயிருந்தாங்க. இந்த ஐயா இந்த அம்மா இந்த சகோதரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அம்மா இப்படி ஆக்கும், என் வீட்டுக்காரரு நல்லா ஜெபம் பண்ணுவார், தூதன்கிட்ட பேசுவார்னு சொன்னேன், நேற்று ராத்திரி தூதன். அதுக்கு என்னட்டி இப்போ தாண்டி ஆராதனை முடிச்சு வந்து அவரு நல்லா ஆவியில் நிறைஞ்சார. சொல்லதை கேளுமா, என்னட்டி இப்படி ஆக்க, ராத்திரி என் வீட்டுக்காரரு பரலோகத்துக்கு போறாராம். எட்டி உன்னை விட்டுட்டா? எம்மா என்னை விட்டுட்டெல்லாம் இல்லை, இப்படி வருவாராம், தூதன் காலை அவர் பிடிச்சிக்கிடுவாராம். அதுக்கு நம்ம என்னட்டி செய்ய? ஏம்மா நான் என் வீட்டுக்காரருக்கு காலை பிடிச்சேன், அதுக்கு நான் என்னட்டி செய்ய? ஒன்று நீ செய்யாண்டாமா, என் காலை நீ பிடிச்சிக்கன்னாங்க. ஊச்சி ஃபோனை வச்சுட்டாங்க. ஃபோனை என்ன செய்தாங்க, வச்சுட்டாங்க. வச்ச உடனே இவங்க டக்குனி ஃபோன் எடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு பையனுக்கு மாமனாருக்கு எடுத்தாங்க. எங்க இருக்கிறீங்க? நீ தானே பழங்கள்லாம் வாங்கிட்டு, பழமும் வாங்காட்டான் ஒன்றும் வாங்காட்டான், சீக்கிரமா வாங்கினாங்க. அவரு விறுவிறுன்னு வண்டியை கொண்டு வந்து ஸ்டாண்டை போட்டு வந்தார். எங்க உங்க மருமகன் இன்னைக்கு பரலோகத்துக்கு போறாராம். எப்படி போறாராம்? இப்படி ராத்திரி ஜெபம் பண்றதுக்கு போகும்போது தூதன் வருவானா, அவனுக்கு காலை. அதுக்கு நம்ம என்னட்டி செய்ய சொல்லு? அது அவர் வந்து உங்க மருமகன் வந்து தூதனுக்கு காலை பிடிச்சிக்கிடுவாரா? அந்த உங்க மருமகனுக்கு காலை உங்க மகா பிடிச்சிக்கிடுவாங்களா? அவளுக்கு காலை நான் பிடிச்சிக்கிடுவானா? ஏன் காலை நீங்க பிடிச்சிக்கிடுங்கண்டா. ரைட். ஒட்டு மொத்த ஞாயிறாவள சபையும் ராத்திரி 10 மணிக்கு இந்த சகோதரனுக்கு வீட்டுக்கு முன்னுக்கு நிக்கி இவன் ஜெபம் பண்ண போனா தூதன் வந்துட்டான். தூதன் வந்து ஒன்னொன்னா காலை பிடிச்சி அப்படியே தொங்கி 10 மணிக்கு போகும், அப்படியே பரலோகத்துக்கு போகுது. நம்ம அம்மாமாருக்கு தான் பேசாம இருந்தா உயிர் போயிருமே. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு சகோதரன் பேசிக்கிட்டே இருக்கார், ராத்திரி சரியா தூங்கலன்னு சொல்லி மாத்திரை கேட்டிருக்காரு. டாக்டர் மாத்திரையை கொடுத்துட்டு சொல்லியிருக்காரு, ஒன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஐயா ஒன்று கொடுத்தா உறங்க மாட்டார், மாத்திரையே அவருக்கு இல்லை, நீ 2 இல்லை 3 தின்னு, நீ தின்னுட்டு தூங்கிட்டு அவன் உறங்கிடுவான். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க, எங்க பரலோகம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இவனுக்கு வியாகுலாதி வெம்பல், சொல்லக்கூடாததை சொல்லி ஒட்டுமொத்த ஞாயிறாவள சபையும் தொங்கிட்டு கிடக்கே. என்ன செய்யறது? நீ திடீர்னு இந்த அம்மா கேட்டாங்க, எங்க பூசணிக்காய் இது பொடலங்காய் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பழம் எப்படி இருக்கு, அந்த பழம். திடீர்னு கேட்டாங்க, இவனை வேகலாதில கையை பிடிச்சிட்டு இருக்கான், மொத்தமும் தொங்கிட்டு கேட்டாங்க, பூசணிக்காய் எப்படி இருக்கும்? பார்த்தான், பரலோகமாவது போகிறது, அது
தூதனுக்கு காலில் இருந்த கையை எடுத்து சொன்னா பூசணிக்காய் பெருசா இருக்கும்னா ஒட்டுமொத்த ஞானவள கிருபாசன சபை கீழே வந்துட்டு. ரைட்டா? பரலோகம் இப்படி போற இடம் இல்லை. இப்ப டிபிஎம் எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க தான் கூட்டு போவோம். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் போறது பரலோகம். அல்லேலூயா. மரணமோ வருகையோ வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பரலோகம். அல்லேலூயா. அல்லது நம்ம வாழ்க்கையின் மாற்றத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைப்பது பரலோகம். அல்லேலூயா. யாரெல்லாம் போனாங்க? ஒரு 7 பேரை கடகடன்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு 50 நிமிஷத்துக்கு மேல இருக்குது, சூப்பரா சொல்லி முடிப்போம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 23:42-43 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 23:42-43 7 குறிப்பை எழுதிடுங்க. ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான் உங்க கிட்ட நல்லா பேசும். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 23:42-43 வாசியா. நினைத்தருளும் சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். முதலாவது பரலோகத்துக்கு பிரவேசித்ததுக்கு வரிசைப்படுத்தி சிலுவை கல்லனை கொண்டு வரோம். ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும், சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளும். வாழ்க்கையில பரலோகத்துக்கு போறதுக்கு டைமை பயன்படுத்திக்கணும். அதாவது நாங்க யங்ஸ்டேஜ் யூத்துக்கு சொல்லும் போது சொல்லுவோம், ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வே தான், அது ஆஸ்திரேலியாவுக்கு போற பிளைட் ஆனாலும் சரி, அல்லது திருவனந்தபுரத்திலிருந்து சென்னைக்கு போற பிளைட் ஆனாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போற பிளைட் ஆனாலும் சரி, எல்லா பிளைட்டுக்கும் அந்த ரன்வே தான் காரணம். அல்லேலூயா. இது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு ரட்சணியினால் இன்றைக்கு அணுக்கிற காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் எங்க போவான்? பரலோகத்துக்கு போவான். அந்த பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சோக்கேடு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பமே எல்லாம் போயிட்டு வாமா, கம்மதுவா போயிட்டு வா, போ. காணிக்கை பாட்டு பாடல, அதான் தப்பு. காணிக்கை பாட்டு பாடி இருந்தா எல்லாம் 1க்கு 2க்கு போயிட்டு வந்திருக்கோம். இது பாவம், பசங்க கஷ்டம். ரைட், நம்ம கருத்துக்கு வரும். அப்போ நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா சமயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதை பயன்படுத்தி கொள்ளணும்? அதுல ஒரு 7 கருத்து இருக்கு. நம்ம முதல் குறிப்பு மட்டும்தான் தியானிப்போம். ரெண்டாவது, பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்துட்டு 1 ராஜாக்கள் 19:14 வாசித்தா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11 வாசித்துட்டு 1 ராஜாக்கள் 19:14 வாசித்தா. வாசிங்க. ரெண்டு பேரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு. அப்ப ரெண்டாவது பரலோகத்துக்குள் பிரவேசித்தது யாரு? எலியா. எலியா பரலோகத்துக்கு போறதுக்கு அவர்கிட்ட நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கலாம். ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படியாக வெகு பக்தி வைராக்கியம். வாசிங்க. வெகு பக்தி வைராக்கியம். எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம்? வெகு பக்தி வைராக்கியம். நல்ல பக்தி வைராக்கியம் இருக்கிறவங்க. ரெண்டாவது, வைராக்கியம் உள்ளவங்க போவாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 2 விஷயத்துக்கு வைராக்கியம் இருக்கும். சரியா? ஒன்னு, எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது 25:11-8 வாசித்தா பாவத்துக்கு விரோதமாக ஒரு வைராக்கியம் இருக்கணும். வாசிங்க. எண்ணாகமம் 25:11-8 வாசிங்க. வாசிங்க. எண்ணாகமம் 25:11-8 வாசிங்க. பக்தி வைராக்கியம். அப்படி பாவம் செய்ய போன 2 பேரையுமே உருவ குத்தினார். 2 பேரையுமே, அந்த சகோதரியை அந்த சகோதரனை சேர்த்து குத்தி கொண்டார். வைராக்கியம். பாவத்துக்கு விரோதமாய் இரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடவில்லையே. ஒரு கர்த்தருடைய ஊழியெல்லாம் வசனம் எடுத்து பேசும்போது இரத்தத்தை காணாதபடிக்கு பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டோடைய வார்த்தை பேசும் போதெல்லாம் கஞ்சாடே இருக்கக்கூடாது. வேதத்தில் சொல்லியிருக்கும், செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. சபையில அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அந்த விசுவாசி இப்படி உங்களை எதிர்த்துருவாங்க, அதை செய்துருவாங்க, இதை செய்துருவாங்க, பயமுறுத்திடுவாங்க. பயமே படக்கூடாது. எனக்கு இயல்பாவே பயம் இருந்தாலும் அந்த பயமே எனக்கு தெரியாது. சத்தியத்தில் இருக்கிற தைரியம், சத்தியத்துக்கான வைராக்கியம் ஒண்ணுமே அவங்க செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, வேதத்தில் சொல்லியிருக்கு, உங்கள் மாம்சத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாமல்
ஆத்மாவை அழிக்க வல்லவர்களுக்கு அவன் ஆள் தோணிஞ்சு நிக்கணும். என்ன செய்திருவான்? வலு சர்ப்பமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உலகமே நம்மளை ஒன்றும் செய்யாது. உயிர் போகிறதுனால செத்துட்டு தோத்துட்டோன்னு அர்த்தம் இல்லையே. பரலோகத்து போலனா தான் தோல்வி. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் தோல்வி ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறவனா பரலோகத்துக்கு போறவனா அடிப்படையில் தான் இருக்கு. அல்லேலூயா. கோலியாத் இருக்கிற பாளையத்துக்கு, பெலிஸ்தியரின் பாளையத்துக்கு போனவனா தாவீதின் கண்கள் பார்த்தது இவன் விருத்த சேதனம் உள்ளவனா விருத்த சேதனம் இல்லாதவனா. நாங்க கூட சபையை நடத்தும் போது பார்க்கிறது அப்படிதான். இவன் நரகத்துக்கு போறவனா பரலோகத்துக்கு போறவனா. அல்லேலூயா. நரகத்துக்கு போறவனை கண்டு நான் பயப்படுறேன்னு என்ன அவசியம் எனக்கு எழுதி வச்சிருக்கு? இல்ல இல்ல. கோபக்காரனை கண்டு பயப்படுறேன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு இல்ல. அடிச்சு புடுவானி பயப்படுறேன்னு எனக்கு என்ன இருக்கு? இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணுங்களை முறுமுறுத்துருவாங்க, எதிர்த்துருவாங்க, பேச விட மாட்டாங்க. பேச விட்டியோ விடல, எனக்கு அது தேவையில்லை. ஏன் வேலை? அவருடைய ராஜ்யத்தை கட்டுற வேலை. அல்லேலூயா. அதுக்கு தேவையான கிருபை கத்து தந்திருக்கிறார், அதுக்கு தக்க அபிஷேகத்தை தந்திருக்கிறார். உங்களை எதிர்த்து பேசுறவங்களுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணும்னு நீங்க என்ன செய்யக்கூடாதான், யோசிக்கவே கூடாதான். ஆவியானோர் உங்களோடு கூட இருந்து என்ன செய்வார்? பேசுவா. வைராக்கியம் ரெண்டு பேரையும் போட்டான். நல்ல வைராக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல வைராக்கியம், பாவத்துக்கு விரோதமா போராடுறதுக்கு வைராக்கியம். அடுத்து என்ன ஒரு வைராக்கியம் இருக்கு? உன்னத பாட்டு 8:6 வாசித்தால் நேச வைராக்கியம். நேச வைராக்கியம் வாசிங்க. உன்னத பாட்டு 8:6 வாசிங்க. நேச மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. நேச வைராக்கியம் ஏசப்பா மேல இருக்கிற அன்பு. இன்னைக்கு சாபத்தை நீங்க கேட்கவே வேண்டாங்க, வேதம் சொல்லி கொடுக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். என்னை விட நீ எதை நேசிச்சாலும் எனக்கு பாத்திரவான் அல்ல. இன்னைக்கு பணம், பொருள், சொத்து, சுகம், உலகம், ஆசீர்வாதம் இதைத்தான் நேசிக்கிறாங்க. ஸ்தாபனத்தை நேசிக்கிறாங்க. டிபிஎம் 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 டிபிஎம். நாங்க தான் சியோனுக்கு, நாங்க தான் சியோனுக்கு, நாங்க தான் எருசலேமுக்கு. எனக்கு தெரியல அதுக்கெல்லாம் விளக்கம் எப்படி கொடுக்கிறதுக்கு. சியோனே ஆண்டவர் இல்லைன்னா எதுக்குங்க? எங்க இடம் ஆண்டவருக்கு அதான் பரலோகம், அதான் சியோன். அல்லேலூயா. இடத்தை விரும்புறது தப்பு இல்ல, இடத்தை விட முக்கியம் அவர் நமக்கு. அல்லேலூயா. ஆமா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழியாத அன்பு குரலோடு கூட கிருபை உண்டாயிருப்பதாக. சும்மா கிருபை 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 நீ பாட்டு பாடையில ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் அன்பு கூர்ந்தா தானாவே கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசப்பா அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் எழுதியிருக்கு. நேச வைராக்கியம். ஒரு மனுஷனுக்கு தேவ அன்பு பெருகி வரும்போது பேர் அழகிய வந்தாலும் காரி துப்பிட்டு போயிடுவான். போவான், அழகாவது நீயாவது போ. பேர் அழகனே வந்தாலும் சரி, அவனுக்கு அவளுக்கு பெருசா தெரியாது. படிப்பு, அந்தஸ்து, சொத்து, சுகம் ஒரு அளவுக்கு மேல யாருங்க அனுபவிக்க முடியும்? யாருங்க அனுபவிச்சா? போகும்போது எதுங்க வருது? 10 கோடி ரூபா பணம் இருக்கட்டான். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்க. 900 ஏக்கருக்கு மேல கொடை நாடுன்னு வச்சிருந்தாங்க. கொண்டா போனாங்க அம்மையார் இல்லையே. நம்ம தாத்தா, நம்முடைய கருணாநிதி தாத்தா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எவ்வளவு சேர்க்கணுமோ சேர்த்தார் ஐயா. கொண்டா போனாங்க. எம்ஜிஆர் கொண்டா போனாங்க. ஒருத்தரும் கொண்டு போலங்க. கண்ணெதிரே பாதம் வதச்சி செத்தவங்க இருக்கிறாங்க. தன் மனநிலைமையில பாதிக்கப்பட்டு செத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த பணம் ஒருவேளை அவங்கள கவனிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவங்க சாக்காலெல்லாம் சிலடைய சாக்காலெல்லாம் வதச்சி செத்தாங்க. இதான உலகம். அல்லேலூயா. ஆண்டோடைய அன்புல இருக்கணும், அன்புக்கான வைராக்கியம் இருக்கணும். பணம், பொருள், சொத்து, பதவி, இந்த உலகத்தில் இருக்க மேன்மை, சாதனை, இதை நேசிச்சு வாழ்ற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பெண்ணை நேசிக்கிறவங்க, ஆணை நேசிக்கிறவங்க, தப்புங்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆண்டவர் மட்டும்தான் அன்புக்குரியவர். அல்லேலூயா. மீதி அவருக்கு மேல எதை நேசிச்சாலும் அது விக்கிர ஆராதனை, நேச வைராக்கியம். அல்லேலூயா. லைஃப்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் உண்மையாவே ஐ லவ் ஜீசஸ், ஏசப்பா நான் நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, பெரிய பலன் இருக்கும். அல்லேலூயா. ரைட். 2 3 பரலோகத்துக்கு போறதுக்கு வழி என்ன? யார் போனா அப்படின்னா வேதத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம். லூக்கா சுவிசேஷம் 16:24. லூக்கா சுவிசேஷம் 16:24. சீக்கிரம் வாசிங்க, போயிடுவோம். தகப்பனாகிய ஆபிரகாமே போதும். பரலோகத்துக்குள்ள பிரவேசித்ததுல 3வது நபராய் ஆபிரகாமை கொண்டு வரும். ஆபிரகாம் பரலோகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் பாங்க இல்லைங்க.
விசுவாசம் எல்லாம் உண்மைதான், அதை விட மேன்மை இருக்குது. எபிரேயர் நிறுவனம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், எபிரேயர் 11:9 வாசிங்க. எபிரேயர் 11:9. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி சஞ்சரித்தாரா? நமக்கு இன்னைக்கு ஒரு டொயோட்டா இன்னோவா காரு, ஃபார்ச்சுனர் கார் இருந்தா நம்ம ஆட்கள் எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ரப்பர் எஸ்டேட் இருக்குன்னு வச்சிடுங்களா, என்ன மாதிரி காப்பு கட்டிட்டு எப்படி வராங்க? ஆலயத்துக்கு வரும்போது காப்பு இப்பெல்லாம் போட்டுட்டு எப்படி வராங்க? வேதம் சொல்லுது, ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஒரு ஸ்கூலுக்கு விடும்போது இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற நகையை போடாம அனுப்ப தெரியுது, ஆனா சபைக்கு வரும்போது என்ன போட்டுட்டு வராங்க. சிலரெல்லாம் என்ன மப்பு மந்தாரமா வராங்க. ஆபிரகாமுக்கு இருந்த சொத்து பூமி தாங்க கூடாத சொத்து இருந்துச்சு, போற இடத்துல எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, தன் மகனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏன் தெரியுமா? 13வது வசனத்துல சொல்லி இருக்கு, தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக அதை தூரத்திலே கண்டு பூமியிலே அதை நம்பி அணைத்துக் கொண்டு அந்நியரும் பரதேசியுமாய் தங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். வாஸ்து பாருங்க, அடையாமல் தூரத்திலே கண்டு தங்களை தேசத்திலே அந்நியரும் பரதேசியுமாய் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை, கொஞ்சம் இது இருந்துட்டுனா என்ன மாதிரி 6 பவுன் தாலி செயினை 9 ஆக்கிறாங்க, 9 11 ஆக்கிறாங்க, அதை அழிச்சு டிசைன் ஆக்கிறாங்க. என்ன சேட்டப்பா! கொஞ்சம் வசதியா இருந்து ஒரு நல்ல கார் இருந்துட்டுனா என்ன மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டாங்கன்னா என்ன நம்ம ஆட்கள் என்ன இது செய்யறாங்க. அப்படி துணி கடைக்கு போனா ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஒரு நல்ல மறைக்கிற மாதிரி துணி, கிழிஞ்ச துணிகளை வாங்கி போட்டுக்கிட்டு இவ்வளத்தை கிழிச்சு போட்டுக்கிட்டு நடக்கிற நட, ஏற்கனவே கால் இப்படி இருக்கும், அது கருகருன்னு இருக்கும், அதில் ஒரு பிரைஸ்லெட் மாதிரி ஒரு கொலுசையும் போட்டுட்டு அது போட்டுட்டு போறதை பார்த்தோம், இதுக்கு கலருக்கும் இதுக்கு அழகுக்கும் அதுக்கு கொட்டிருக்க பட்டுக்கும் பார்த்தோம் அருவருப்பா இருக்கும். அதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்கு, பாதாத குறைக்கு இந்த உதட்டுக்கு அப்படி அது லில்லி பாப்பா என்னதோ சொல்லாங்க, ஆமா அதையும் போட்டுட்டு இப்படி இருக்கு. கையில வேற நகம் சிலதெல்லாம், அது இடது கையில பீச்சாங்கையில. நான் பார்த்துட்டு நினைப்பேன், இவ்வளவு இருக்கும், பஸ்ல உட்கார்ந்துட்டு இப்படி சொரியும், எடுத்து பார்க்க கையில மற்ற கிடக்கும் மிருகம், கொல்லவும் முடியாது விடவும் முடியாது, அங்க விட்டுரும், அது எவன் தலையிலேயோ தலையில போகுது. நோ ப்ரௌடு, நோ பெருமை, கொஞ்சம் நெஞ்சு நிமிந்துட்டுனா போதும், கொஞ்சம் உடம்பு வந்துட்டுனா போதும், அப்படி ஒரு நிமிந்து ஒரு சட்டையும் போட்டு 55 வயசுல கூட கட்ட சட்டையும் போட்டு டையும் அடிச்சு மீசையில டை அடிச்சு, சில பாட்ரஸ் எல்லாம் புருவத்துல கூட டை அடிக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு நல்ல சைனா பரம்பு வச்சு குடுக்கணும். ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் ஊழியத்துக்கு வந்துட்டு இதை செய்வியா செய்வியா செய்வியா, இனி பைபிளை தூக்குவியா டை அடிப்பியா, உனக்கு ஏன் டை அடிக்க சொன்னார், நீ தான் பெந்தகோஸ்துக்காரனாச்சே, நீ நகைப்படாதவனாச்சே, நீ சபையில நின்று பேசுகிறவனாச்சே, முடிய எதுக்கு கருப்பாக்கணும் எட்ல பேசுற, முடிய வலிச்சு விடல, நோ ஸ்டைலு. சொத்து தாங்க முடியாத சொத்து இருந்த போது அந்நியரும் பரதேசியுமா வாழ்ந்தாங்களா? எப்படி இருந்தாங்களா? கிறிஸ்தவத்துல தாழ்மை, தனிமை, ஏழ்மை, எளிமை. அதனால நீங்க கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போங்க, கந்தல் போட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. என் போன்ற டிபிஎம் ஊழியக்காரங்கெல்லாம் அப்படி அப்படி டவலும் போட்டுட்டு அப்படி நடக்கிறத பார்க்கணும். அப்படி 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 ஒரு கெத்து. சியோனுக்கு போறாங்க, அங்க சியோனுங்கிறது ப்ரௌடு பிடிச்சவங்களுக்குள்ள, தாழ்மை உள்ளவங்களுக்கு உள்ளது. அல்லேலூயா. சியோனுக்கு போகிற ஒரு மனிதனுக்கு இருக்க தேவையான முதல் குவாலிஃபிகேஷன் தாழ்மை, 2 ஏசப்பாவை நேசிக்கிற அன்பு, 3 பரிசுத்தம், 4 ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் அல்லது பாடுபடுதல். அல்லேலூயா. இந்த 4 இருந்தா தான் போக முடியும். இப்பெல்லாம் ப்ரௌடு, அப்படி வண்டியில போனாலே ஒரு ஜிப்பா போட்டாங்கன்னா, இந்த ஜிப்பா போட்டல என்னங்க இருக்கு, நீங்க கொடுத்த காசுல போட்டிருக்கீங்க. ஊழியக்காரங்க பணத்தையும் சொத்தையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும், அண்ணா இருக்கு ஒரு பிச்சைக்கார டப்பா ஒண்ணு, அதுக்கு காணிக்க டப்பா, இதுக்கு வெளியே பேர் பிச்சை, இதுல வாழ்றோங்க. விசுவாசிகள் நீங்க தர்ற காணிக்கையில வாழ்றோம். அல்லேலூயா. அதுல வச்சிருக்கிற கார்ல ஒரு ப்ரௌடு,
அதுல உடுத்திருக்க ட்ரெஸ் இது எனக்குள்ளது இல்லைங்க. 34 வருஷமா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை போல இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கொண்டு போஷிக்கிறது. அல்லேலூயா. வச்சிருக்கிற வண்டி ஆண்டவர் உங்களை போல உள்ள தெய்வ பிள்ளைகளை வச்சு தந்திருக்கிற வண்டி. அல்லேலூயா. ஆமா, சாப்பிடுற சாப்பாடு உங்களை மாய்ப்பட்ட தெய்வ பிள்ளைகள் போடுற சாப்பாடு. அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய கத்து. நான் 34 வருஷம் ஆச்சு. 34 வருஷம் ஆண்டோடைய கிருபை நல்ல பிச்சை சோத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இதுல போய் உங்ககிட்ட பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. ஆண்டோடைய கிருபை, ஈவு, இரக்கம், என்ன கத்து. ஆபிரகாம் அந்நியனும் பரதேசிமா தண்டே பிள்ளை தண்டே பேர பிள்ளைய கூடாரத்தில் வச்சு வளர்த்தான். கொஞ்சம் வசதி வந்தவொடனே அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிற ட்ரெஸ், செய்யற செயினில இருந்து கம்மல்ல இருந்து போடுறதெல்லாம் வெளியே காட்டுறது மாதிரி, பகட்டா இருக்கிறது மாதிரி, என்ன ப்ரௌடுக்கு. சிலதெல்லாம் போட்டுக்கிட்டு போற செருப்பை பார்த்தா நடக்க கழியாது. வெளியே போய் செருப்பு பார்த்தா இப்படி தேஞ்சு கிடக்கும். அதுல இப்படி போட்டுக்கிட்டு ஸ்டூல்ல நடந்தே மாதிரி. நண்டுக்கு பூட்ஸ் போட்டாலும் நண்டு இப்படிதான் நடக்க. பெருமை போட்டிருக்கிறது அருவருப்புக்குரிய ட்ரெஸ். பண்டைய காலத்துல சேரி கட்டினா சொல்லுவாங்க முந்தானே வெளியே அழகா பின்பக்கம் வரைக்கும் தாத்து போடணும்னு சொல்லி, பேக் சைடு மறைக்கணும்னு சொல்லி, ஃப்ரெண்டு அழகா தூக்கி விட்டு சூப்பரா பின் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் கிடக்கு. நைட்டின்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க. அது டேட்டி ஆகி டேட்டி ஊற்றி ஆகி ஊற்றி ஸ்டால்ட்டி ஆகி அங்க கன்னியாகுமரி போற அன்னைக்கு ஒன்னு இப்படி போட்டுக்கிட்டு போகும். ஒண்ணு இல்லை, இப்படி போகும். எல்லாம் எவ்வளவு தங்களை காட்ட முடியுமோ, பெரிய வசதியா இருக்கும் நீ நினைச்சு காட்ட முடியுமா? காட்ட எளிமையான வாழ்க்கை வாழுங்க. அல்லேலூயா. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இன்னைக்கு கிருபாசனத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரங்களும் எல்லாரும் கனம் பண்றாங்களா? இல்லை. ஆனா அன்னைக்கு இந்த ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த இயேசுதாஸ் ஐயாவை கனம் பண்ணாங்க. அல்லேலூயா. எளிமை தாசையா பாஸ்டருக்கு இல்லாததா இருந்துச்சு. அழகுக்கு குறைவா, அவ்வளவு வெள்ளை, அவ்வளவு அழகு, எளிமை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அவங்கள கனம் பண்றதுக்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அதற்கு காரணம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு தேவை. அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆண்டவர் பணக்கார தேவன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஊழியக்காரன் சொல்றோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு. அவனும் அவன் குடும்பமும் ஜாக்குவர்லையும் பென்சிலையும் BMW ஆடிலையும் போறதுக்கு அப்படி சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். ஏமாந்து போகாத. அல்லேலூயா. வீடு கட்டாதுங்கன்னு இல்லை, கார் வாங்காதுங்கன்னு இல்லை, நீங்க சொத்து சேர்க்காதுங்கிறதுக்குல அவசியத்துக்கு வச்சுடுங்க. அளவுக்கு அதிகமாக சேர்த்து நரகத்துக்கு போயிடாத. போகும்போது கொண்டே போக முடியாது. அல்லேலூயா. மனுஷன் போட்டியிடாத ஒரே இடம் அந்த 6 அடி மண்ணுக்கு மட்டும்தான் போட்டி கிடையாது. மீனிங்க நீ போட்டி போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே எனக்கு 2 கோடி ரூபா பணம் தாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் அவனுக்கு தோண்டி சொன்னாரா, உனக்கு தாரே, மேலோகத்துக்கு வா, உனக்கு 10 கோடி தாரணி. அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டான். இப்ப 3வது பரலோகத்துக்கு போனது யாரு? ஆபிரகாம். அதுக்கு அவரிடத்துல காணப்பட்ட தகுதி என்னது? எளிமையான வாழ்க்கை, தாழ்மையான வாழ்க்கை. உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்லாத பரதேசியாய் வாழ்ந்தார். 1 பேதுரு 1:1 வசனத்தை வாசித்தால், பரதேசிகளுக்கு எழுதுகிற நிருபம், பரதேசிகளுக்கு எழுதுகிற நிருபம். ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையலாம், ஆனா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். ஐஸ்வர்யம் தவறல்ல. ஐஸ்வர்யத்தை வாழ்க்கையை மாற்றிவிட்டால் தவறு. ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுக்க பழகாவிட்டால் தவறு. 4வது வேதத்தில் வாசிக்கும் போது பரலோகத்துக்கு போன கூட்டம் யாரு அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 16:20-21 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 16:20-21 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 16:20-21 வாசிங்க. எங்க லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21. கல்யாணம் நமக்கு அடுத்த மாசத்துல நம்ம விசுவாசிகளுக்கு. வாசிங்க. ஒரு தரித்திரன் இருந்தான், பருக்கள் நிறைந்தவனும். அவன் செத்த போது தூதர்கள் அவனை பரலோகத்தில் கொண்டு போய் விட்டார்கள். பரலோகத்துக்கு பிரவேசித்த 4வது ஆள் யாரு? லாசரு. மக்களே காலை கீழே வச்சு உட்காருடா.
அவன் லாசரு. யாரு? லாசரு. பரலோகத்துக்கு போன 4வது ஆளு லாசரு. ஆஸ்பத்திரியில இருந்து பாடி எடுத்துட்டு வரலங்க. பருக்கள் நிறைஞ்சவனா இருந்தான். தெருவில் கிடந்தாங்க. ஒரு வீட்டு வாசல் படியில இருந்தான். நல்ல சோறு கிடையாது, எச்சு சோறு. அந்த எச்சு சோத்தால வயிற்ற நிரப்ப நினைச்சான். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், தெய்வீக சுகத்தின் அனுபவம் இல்லாத ஊழியக்காரனும் சரி விசுவாசியும் சரி கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. கேட்கலாம் நீங்க. இப்போ அது எப்படி பிரதர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? மருந்து எடுக்கிறவங்களுடைய சரீரம் மறுரூபமே ஆகாது. பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன், மறுரூபம் ஆகாது. அல்லேலூயா. ஏற்கனவே நாங்க சொன்னது போல ஒரு காலத்துல சபைகள்ல மருந்து எடுக்கிறவங்களுக்கு சாட்சி கிடையாது. டிபிஎம் ஸ்தாபனத்துல மருந்து எடுக்கிறவங்கள்ட்ட காணிக்க வாங்க மாட்டாங்க. மருந்து எடுக்கிறவங்களுக்கு ராபோஜனம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டம் அப்படியெல்லாம் சபையில வச்சோன்னு வைங்களா, பாஸ்டர் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட வேண்டியதான். தூதர்கள் தான் வந்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிக்கப்படுகிற என்ற சரீரம், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், ராபோஜனம் நடத்தணும். எத்தனை பாஸ்டர்ஸ், எத்தனை தெய்வ பிள்ளைகள், எத்தனை ஊழியக்காரங்க தெய்வீக சுகத்தில் நிற்கிறாங்க. சும்மா வண்ட வேணிக்கு இயேசு சுகமாக்குறார், விடுதலை ஆக்குறார். மனுஷன் பேசுற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணுமா? இந்த புல்பீட்ல நின்று இயேசு சுகமாக்குறார் நீ நான் பேசிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன அந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, குணமானே நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் அப்படி பாடாத. ஜெயசேகரன் பரிகாரி, கிம்சு என் பரிகாரி, அப்போலோ என் பரிகாரி பாடு, அப்படி பாடு. இயேசு என் பரிகாரியா. ஏன் ஆஸ்பத்திரி போன எல்லாரும் சபையில சாட்சியா சொல்றாங்க? இல்ல ஆஸ்பத்திரி போன எல்லாரும் கிறிஸ்தவங்களா? இல்லையே. உனக்கு எனக்கு வித்தியாசம் தானே. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை சுமந்தார்னு சொல்லி இருக்கு. மனம் விட்டு பேசட்டுமா? 39 புஸ்தகத்தில் பலி செலுத்தல பாவ மன்னிப்புக்கு எழுதி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்து இந்த சகோதரன் என் பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்துங்கன்னு சொன்னா நாங்க ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோமே. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இயேசு சுகமாக்குறார் நீ மாயமாலமா பேசினா கரெக்ட். இயேசு தான் மருந்து நீ பேசினா உங்களுக்கு தப்பா இருக்கு. அப்படிதானே? அப்படிதானே அர்த்தம். இயேசு விடுதலை ஆக்குறார் சுகமாக்குறான்னு சும்மா காட்டிக்கும் வாயில வாரது போல அடிச்சு விட்டு உங்களை சும்மா அசைச்சிட்டு போயிட்டா அது பெரிய விஷயம், நல்லது, நல்ல ஊழியக்காரன். ஆனா ஏசப்பாவை நம்பி தான் சுகம் வாங்கணும்னு சொன்னா முறைச்சி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்படிதானே அர்த்தம் தானே? அவங்க பேசுனதுக்கு நான் பேசுனதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அவன் ஏமாத்துற விதத்துல பேசுறான். நான் சொல்ல ஒரிஜினல் ஆண்டவரை நம்பி சுகத்தை வாங்கி செத்தாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு நில்லு. மருந்து கொடுத்தா ஏசப்பா சுகமாக்குறார் இல்லையே. ஆசா பரிகாரிய தேடின போது ஆண்டவர் சொன்னார் நீ செத்து போவான்னு சொன்னாரே. அல்லேலூயா. 39 புஸ்தகம் பலி செலுத்துத சொல்லுதே. 39 புஸ்தகம். இன்னைக்கு ஆடு மாடு பலி செலுத்த ஏத்துக்கோமா தம்பி? 27 புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலிருந்தே சொல்லி இருக்கிறது. வேதம் சொல்லுது பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடாதுங்க. நீங்கள் நான் ஆண்டோடைய பிள்ளை தானே, பிள்ளை தானே, ஆமாவா இல்லையா? தெய்வீக சுகம் நமக்குரியை தானே. அல்லேலூயா. தெரு தெருவா ரோடு ரோடா தேசம் தேசமா தேடி போய் ஆண்டவர் சுகமாக்குனாரே. சுகமாக்குனாரா? சுகமாக்கலையா? மருந்து வச்சு சுகமாக்குனாரா? மருந்து இல்லாம சுகமாக்குனாரா? கேட்டுருவோம் சிஸ்டர். ஆண்டவர் மருந்து வச்சு சுகமாக்குனாரா? மருந்து இல்லாம சுகமாக்குனாரா? மருந்து இல்லாம. தம்பி ஆண்டவர் மருந்து வச்சு சுகமாக்குனாரா? மருந்து இல்லாம சுகமாக்குனாரா? என்ன பார்த்து பயந்து சொல்லக்கூடாது, பைபிள் படி தெரிஞ்சதை சொல்லுங்க. சபையில நின்று பேசுறவங்க இயேசு மருந்து வச்சு சுகமாக்குவார் நீ பேசுறாங்களா? இயேசப்பா மருந்து இல்லாம சுகமாக்குவார் நீ ஆராதனை நடத்துறாங்களா? சொல்லுங்க. மருந்து இல்லாம தானே. அதை தானே உறுதியா சொல்றேன், அதை தானே தைரியமா சொல்றேன். எனக்கு பேசலையே, ஆண்டவர் சுகமாக்குவாருங்கிறது தானே பேசுறேன். அது என்ன தப்பு இருக்கு? அல்லேலூயா. நம்மளால முடியல, துரோகிகளா இருக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பார. விசுவாசி இருக்க மாட்டான். யாரா அவளையில விசுவாசின்னு இருப்பான், அவ்வளவு மருந்து வாங்கி தின்னு எடுத்துருவான். கிருபாசனத்துல ஊழியக்காரன் இருப்பான், மருந்து வாங்கி தின்னு எடுத்துருவான். இல்ல ஒரு தடவை இப்படி ஊழியர் கூட்டம் நடத்தும் போது பேசினேன். ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், வந்தா தெரியும் 17 வயசுல பிரஷர் கம்ப்ளைண்ட்டுங்க. 17 வயசு +2 4 எக்ஸாம் ஆஸ்பத்திரியில இருந்து போய் எழுதுனேன். 4 எக்ஸாம் ஆஸ்பத்திரியில இருந்து போய் எழுதுனேன். பிரஷர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். வில்லியம் ஆஸ்பத்திரி
சாம்சன் செல்லக்கன் எங்கள் குடும்ப டாக்டராக இருந்தார். அப்போ குடும்ப டாக்டர் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு சோம் இல்லைன்னா அங்கே ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். 4 சால்ட் கம்ப்ளைண்ட்டு, ப்ரெஷர், உப்பு எடுக்கக்கூடாது, NV எடுக்கக்கூடாதுன்னாங்க. வீட்டுக்கு வந்தோம். வந்து ஆண்டோடைய கிருபையினால ஒளிச்சு எனக்கு உப்பு இல்லாமல் தான் சாப்பாடு ஆக்கி தந்தாங்க. நான் ஒளிச்சு உப்பு வச்சு சாப்பிட்டேன். எங்கள் சகோதரிமார் கண்டுபிடிச்சிட்டு சொன்னாங்க, டேய் இப்படி சாப்பிட்டா செத்து போவானி, உடம்பெல்லாம் நீர். நான் பாத்ரூம்லேருந்து 3 நாள் யூரினை மட்டும் கேட்டாங்க, நீ நல்லா ஜோம் பண்ணி கொடுத்தேன். 3 நாள் யூரினில் நில்லுன்னு வந்துச்சு சால்ட்டு. ஏறக்குறைய 38-39 வருஷம் ஆகுது. பிளட் குரூப் வரைக்கும் தெரியாதுங்க. எத்தனை வியாதி, எத்தனை விபத்து. ரீசெண்டாக அக்டோபர் மாதத்துக்கு முன்னால் வண்டியில் இருந்து விழுந்து இதில் தடம் தெரியும். என்ன வெட்டி மடத்தில் ரொம்ப விபத்து வரல, 1 மாதமாட்டே விபத்தை குறித்து என்ன இருந்துச்சு. கீழே விழுந்து இது அப்படியே அடிபட்டுன்னு தெரியும் உங்களுக்கு, காயம். அக்டோபர் மாதம் பட்டது. ஒன்றே எடுக்கல. நான் போகல, போனேன் வந்தேன். அவர் இருக்கிறார் கருவறையில் கண்ட தெய்வம். அல்லேலூயா. காலத்துக்கு முன்னால் என் முடிய வரைக்கும் பிடுங்க முடியாது. அல்லேலூயா. 56 வயசில் நானே எனக்கு பிரியம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்த போதே என்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு என்னை பாதுகாக்க தெரியும். அப்படி இல்லைன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறேன். போதும்னா போதும். எலிசாவின் எலும்பை கொண்டே ஊழியம் செய்ய தெரிஞ்ச ஆண்டவருக்கு என்னை கொண்டு ஊழியம் செய்யணும்னா தெரியும். அல்லேலூயா. தென்னாவட்ட தான் பேசுவேன். எனக்கு எங்கள் அப்பாவை தான் தெரியும். என்னை பெற்ற மரியதாசிலே ஆன்லட்டு எனக்கு தெரியாது, செத்து போயிட்டாங்க. என் குடும்பம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் என்னை படைச்சவர் மட்டும்தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது சொல்லேன், படைச்சி நீங்கள் தானே, சிருஷ்டிகர் நீங்கள் தான், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு சோகம் தாங்கம்பேன். எனக்கும் கஷ்டங்கள் இருக்குது, எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது. மணிக்கணக்காக பிரயாணப்பட்டு போனோம். 23 வயசு ஊழியத்துக்கு போனதுலேருந்து 25 வயசில் யூரின் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, ஏன் எப்படின்னு தெரியாது. நல்லா தண்ணி குடிப்பேன். பிரசங்கத்துக்கு முன்னால் கண்டிப்பாக போயிட்டு தான் வரணும், 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறதுக்கு. பஸ்ஸில் போனாலே கண்டினியூவாக போய்கிட மாட்டேன். எனக்கு அது என்ன ஏது, எனக்கு அது தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு வரும்போது அதை தான் யோசித்தேன். சின்ன வயசுலே இந்த சீனி எல்லாம் நல்லா சாப்பிட்டு கடுமையான வியாதி. இன்னைக்கு வரைக்கும் சுகரா யாராவது கேட்டாங்கன்னா போதும், சுகர் குறைச்சி போடணும், கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. எனக்கு என்ன இருக்கு? எனக்கு படைச்ச தெய்வம் எனக்கு சுகத்தை தருவார். என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். என் பாவத்தை மன்னிக்க தெரிஞ்ச தெய்வத்துக்கு என்ன சுகப்படுத்த எனக்கு தெரியும். காலு கை விளையாட்டுத்துறையில் வித்தியாசமான விளையாட்டுத்துறையான ஆள், வித்தியாசமான விளையாட்டுத்துறை. காலெல்லாம் டிஸ்டாய் இது. இன்னைக்கு நிற்க தான் செய்கிறோம், ஓட தான் செய்கிறோம். மனப்பூர்வம் ஓடுவேன், மனப்பூர்வம் 2 படி 3 படி ஏறுவேன். கண்டிப்பா என்ன படைச்ச தெய்வம் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குவார். வேதத்தில் எழுதப்பட்ட எனக்குரிய வாக்குத்தத்தம் நான் அனுபவிக்காம சாகவே மாட்டேன். எங்க அப்பனுக்கு சொத்தை அனுபவிக்காம சாகவே மாட்டேன். என்ன உயிரோடு இருக்கிற ஒரு அப்பன் படைச்சானா அவன் சொத்தை அனுபவிக்காம சாகவே மாட்டேன். 56 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறேன். நாளைக்கு எனக்கு எது தெரியாது, செத்தா கூட பரவாயில்ல. 2016 வியாதிப்படுறேன், என்னன்னே தெரியாது. சாப்பிட்டா வயிற்றால போகும், வயரெல்லாம் எரிச்சல், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன். வெந்தயத்தை தின்றேன். கூட்டத்துக்கு போனோம், மீட்டிங்ஸ். வெந்தயத்தை தின்னாலாது வயிற்றால போற நிற்குமா பார்க்க மெலிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சாப்பிட முடியாது. கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டே போல இருந்தால் வயிற்றால போயிடும். பார்க்குறவங்கெல்லாம் கேன்சருங்கிற அளவுக்கு ஆயாச்சு. மனம் விட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஜோம் பண்ணி தரிசனம் பார்த்து சொன்னாங்க, பிரதர் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. நான் என் ஜீவியத்தை நல்லா சுத்திகரிக்க இடம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தார். 3 டாக்டர்ஸ் மாய்ப்பட்டவங்க 3 பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு தான் நினச்சேன், என் இருதயம் புதுப்பிக்கப்படுது, என் ஹார்ட் புதுப்பிக்கப்படுது, என் மைண்டு புதுப்பிக்கப்படுது, என் சரீரத்தின் அவையெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. நீ 9 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் பிளட் குரூப் எனக்கு தெரியலை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய நம்பிக்கைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது. நான் தெய்வீக சுகத்தில் படைச்ச தெய்வம் 270 நாள் என் தாய் வயிற்றுக்குள்ள என்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு தெரியும் ஜெபா எத்தனை வருஷம் வாழணும்னு சொல்லி. என்னுடைய கரங்களில் வணைந்து வைத்திருக்கிறார். கரங்களில் அவருடைய கரத்தில் அவருடைய கரத்தில் ரேகையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்குது. தலையில் இருக்கிற மயிரெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குறி, ஒரு காசுக்கு 2 காசுக்கு 4 தானே நமக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். ஞாராவள விசுவாசிகளுக்கு ஒரு காசுக்கு 2 காசுக்கு 5 அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் சேவ் பண்ணுற ரேசர் இருக்குது, buy 1 buy 3 get 1 free. அது மாதிரி ஒரு காசுக்கு வாங்கினா 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு வாங்கினா 1 அடைக்கலான் குருவி இனாம் ஃப்ரீ. இனாமா கொடுக்கிற குருவி வரைக்கும் தெய்வ சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அல்லேலூயா. எத்தனை தெய்வீக சுகத்தின் விசுவாசத்துக்கு சொல்லணும், சாட்சி சொல்லணும்.
11 மாச குழந்தை, 11 மாச குழந்தை எங்க சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு குழந்தை. தெய்வீக சுகத்தில் குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம். திடீர்னு பார்த்தா சளி கூடுதலாச்சு. குழந்தை வேற லெவலுக்கு போய் யூரின் எல்லாம் போகுது, கவம் வந்துகிட்டே இருக்கு. குழந்தை சாகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. பிரதர் குழந்தை இப்படி இருக்குங்கிறாங்க. எனக்கு கையும் இப்பவுமே புல்லரிக்குது. அதுக்குள்ள போட்ட சத்தத்தில் தெருவில் உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் செய்ய முடியல. தெய்வீக சுகத்தை இதை மாதிரி தான் இன்னைக்கும் சபையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. செத்தா 11 மாச குழந்தை, ஒரு தேசம் தெருவு என்ன சொல்லணும்னு சொல்லி இது போல ஒரு தெருவில் தான் சபை இருக்குது. உனக்கு கஷ்டமாயிட்டு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு அவனை சுகமாக்கணும், 10 வயசு வரைக்கும் அவன் சாகாமல் இருக்கணும். அப்படி இல்லை அவன் சுகமாகலாம், கஷ்டம் தான். சொன்னேன், தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வேறு யாரும் கிடையாது. எனக்கு நீ சார்ந்து கொள்றதுக்கு, எனக்கு நம்புறதுக்கு, நான் சண்டை போடுறதுனாலும் சரி, சண்டை போடுறதில்லை, கேள்வி கேட்கறதுனாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். யார் தான்? ஆளுன்னு கூட சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா தான் இருக்கிறார். சொன்னேன், நீ அப்படி சுகமாக்கலைன்னா நான் தெய்வீக சுகத்தை பேசவே மாட்டேன். எங்கள் 1/2 hourல அந்த குழந்தை மறுபடி யூரின் எல்லாம் போய் ஒன்றுமே இல்லாமல் வருது. குழந்தை அப்படியே எழுந்திருச்சுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இருக்குது. அல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் வெள்ளுன்னு இருப்பாங்க. இந்த பிளட் கேன்சர் சரீரத்தில் பச்சையாக இருக்கும், லோ ப்ரெஷர். ஆண்டவர் கிருபையா கர்த்தர் சுகமாக்குறார். அல்லேலூயா. 84 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. அல்லேலூயா. தகப்பனார் 89 வயசுலையும் பெரிய அந்த ஃபேண்டா பாட்டில், அந்த ஸ்ப்ரைட் இந்த மாதிரி பட்டே தான் குடிப்பாங்க. நெய் மைசூர் பாக் தான் சாப்பிடுவாங்க. சுகர் ப்ரெஷர் இருக்கான்னு தெரியாது. அவங்கவுங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக நேரம் சொல்லி செத்தாங்க. அல்லேலூயா. ஆராதிக்கிற தெய்வம் கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏதோ நீங்கள் செத்து போவீங்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணல. விசுவாசித்து நின்று பாருங்க. மருந்து எடுக்கிறதுலே மருந்து எடுக்காய்க்கிற, ஒருவேளை மருந்து எடுத்தால் 10 வருஷம் கழிச்சு நீ சாகலாம், தப்பு இல்லை. என்னைக்கும் ஒரு நாள் ஒன்று உங்களை பெட்டியில் வைப்போம். அல்லேலூயா. வைக்கும்போது பரலோகத்துக்குரிய ஆளா சாக. அல்லேலூயா. என்னைக்கும் ஒரு நாள் நீ சுகருக்கு மருந்து எடுத்து ஒரு 10 வருஷம் வதச்சி நீ சாகதை விட, ஒருவேளை மருந்து எடுக்காம சீக்கிரம் சேர்த்து பரலோகத்துக்கு போறதுல தப்பே கிடையாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த தெய்வீக சுகம்லாம் இப்படி பேச முடியாது, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி வீட்டில் பிரசவம் பார்க்க கூடாது, அது மாதிரி இனி தெய்வீக சுகம்லாம் பேச முடியாது. பேசினவங்க சட்டத்தின்படி குற்றவாளி ஆவாங்க. அல்லேலூயா. விசுவாசியே பிடிச்சி கொடுத்துருவாங்க. பைபிள்ல சொல்லி இருக்கலாம், உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணி இந்த வீடியோவில் எடுத்து இப்படியாக்கும், ஜபா பிரதர் வந்து மருந்து எடுக்க கூடாது, நீ செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சட்டவிரோதமாக பேசுகிறார் என்று சொல்லி போட்டுருவாங்க. சத்தியத்துக்காக பாடுபடுறது அப்படிதானங்க. நான் ஒன்றும் பொய் சொல்ல, ஏசு சுகமாக்குறான் நீ பைபிளில் எழுதப்பட்டதை அனுபவிக்கிறதே தானே சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், வேணா வாங்கிடுங்க. அப்போ தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில் இருக்கிறவர்கள், நான் சொல்லுவேன் எங்கள் சபை ஜனத்துக்கு எல்லாருக்கும், சாவதுக்கு முன்னாலேயாவது மருந்து மாத்திரையை விட்டுட்டு 1 வாரமா பரிசுத்தமா சரீரத்தை பாதுகாத்தாது சாவு. ஆஸ்பத்திரியில் போய் அங்க அது என்னது ஐசியில வச்சு இந்த இது வச்சு ஊழியக்காரன் நல்லா ஜெபம் பண்ண முடியாது, பாட்டு பாட முடியாது, உன்னை பார்க்க முடியாது, ஒரு ஊழியக்காரன் வர முடியாம உன் பணமும் பொருளும் உன்னை கொண்டு தனிமையா நரக வாசியா அங்க கொண்டு ஆஸ்பத்திரியில், அம்மா எங்க இருக்கிறாங்க? ஐசியூல இருக்கிறாங்க. அப்பா எங்க இருக்கிறாங்க? தலைமை பாஸ்டர் எங்க இருக்கிறாங்க? ஐசியூல இருக்கிறாங்க. உன்னை சபையில வச்சு உன்னை ஆண்டோடைய கிருபையினால தெய்வ சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணி அனுப்புறதுக்கு விரும்புங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு 4வது கூட்டம் தெய்வீக சுகம். அல்லேலூயா. ஒரு கேள்வி எழும்புது தானே, பிரசங்கம் எப்படி போகுதுன்னு தெரியல, நான் கரெக்டாக முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? மத்திய 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இவ்வளோ பேசணும் நீங்க நினைப்பீங்க, அது எப்படிங்க போற ஒரு பயலும் திரும்பி வரலையே. தம்பி, கீழே இருக்கிறவன சாப்பிட்றானா நீ கவனிச்சுக்கடா, ஒருத்தன்னு வரலையே. அவ்வளோ சின்ன பசங்க தான் போறான். கீழே என்ன செய்யறான்னு இலை வெட்டுவான். கரெக்ட், இலை வெட்டி டேபிள் துடைப்பான். ஆமாம், கரெக்ட், நல்ல பசங்க. வாசி 8ஆம், அவனோட குறை சொல்ல முடியாது, நல்ல பசங்க. கீழே இலை வெட்டி இது செய்வான். வாசிங்க 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ம் 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 100க்கு அதிபதிக்க தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12 வாசிங்க. ம் ம் ம்
ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானையில். எந்த ராஜ்யத்தின் புத்திரர்? ஞான வேளையில் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிற ராஜ்யத்தின் புத்திரர்களோ, நல்ல மருந்து வாங்கி தின்னுட்டு, சுகருக்கும் பிரஷருக்கும் கிட்னிக்கும் மருந்து வாங்கி தின்னுட்டு, ஞஞ்சி உஞ்சி ஞஞ்சி முஞ்சி கிஞ்சி முஞ்சின்னு இருக்கிற எல்லா ராஜ்யத்தின் புத்திரர் எங்க போவாங்க? கிருபாசத்துல ஏசு விடுதலை ஆக்குறார், சுகமாக்குறார். நீ ஊழியம் செய்துட்டு நல்ல மருந்து மாத்திர தின்னுட்டு இருக்கிற ஊழியக்காரெல்லாம் நரகத்துல கொண்டு போட்டு வறுப்பார். ராஜ்யத்தின் புத்திரரோ. சரியா தப்பா? சரியா தப்பா? 100க்கு அதிபதி அவன் வேலைக்காரனுக்கு சுகமாக்கப்பட்ட இடத்துல தானே சொல்றாரு. அப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தை அனுபவிக்காதவங்க ராஜ்யத்தின் புத்திரர் எங்க போவாங்களா? சரியா தப்பா? சரியா தப்பா? என்ன எவ்வளவு வசனம் வேணும் உங்களுக்கு? மருந்து எடுக்கிறவங்க பரலோகத்தில் மறுரூபமாக்கப்பட மாட்டாங்கன்னு எத்தனை வசனம் வேணும்? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நம்ம ஆட்கள் நல்லா சொல்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மருந்து எடுக்கல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களை மருந்து தானே எடுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பாவப்பட்ட ஒன்றுக்கு வசதி இல்லாத கேஸுகளெல்லாம் பாவம் ஏசப்பா சோமாக்குப்பா சோமாக்குப்பா, சளி மாறட்டப்பா சளி மாறட்டப்பா, நெஞ்சு வலி மாறட்டப்பா, கால் வலி மாறட்டப்பா. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க, அவன் கால் எலும்பு தேஞ்சிட்டு. ஒரு ஆஸ்பத்திரியில் சொன்னா போனாங்களா, உன் வலது கால் எலும்பு தேஞ்சிட்டு. நீ நோயாளி கேட்டானா, ஐயா 2 காலை வச்சு தானே ஐயா நடந்தேன், வலது கால் மட்டும் எப்படியா தேஞ்சு, இடது கால் தேஞ்சிருக்கணுமேனு கேட்டானா. டாக்டருக்கு சந்தேகம் வந்துட்டு. அவ்வளவு ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஏறக்குறைய 40% மேல தப்பு, நிறைய தப்பு இருக்குது, எரர் இருக்கு. மெடிக்கல்ல அவ்வளவு எரர் இருக்குது. இங்கிலீஷ் மெடிசனுக்கு பின்னால இந்த மாத்திரையை சாப்பிட்டா இதுக்கு பின்னால சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம ஆட்கள் வாங்கி தின்ன தானே செய்றாங்க, முட்டாய் மாதிரி. வேலைக்கு தின்னு. என் வேலை பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், கேட்டா கேளு, விசுவாசித்து சுகத்தை பெற முடியும்னா பெற்றுக்க. நான் எங்க சபைக்கெல்லாம் சொல்லும் போது சொல்லுவேன், தெய்வீக சுகத்தை இழக்கிறதா இருந்தால் கல்யாணம் கூட பண்ணாத. ஆளு 2 பிள்ளைகளை பெற்று ஆப்ரேஷனை பண்ணி எடுத்து அப்புறம் இந்த இது மாதிரி இப்போ கல்யாணம் ஆகும்போது இப்படி இருக்கும், ஒரு பிள்ளை பெற்ற விற்பாடு இருக்கும், 2 பிள்ளை பெற்ற விற்பாடு இருக்கும். இது பாத்ரூமுக்கு இப்படி தான் போகணும், போடுறதும் 1.5 அடி 2 அடியில் தான் கதவு போட்டிருக்கு, இப்படி தான் போகணும், நேராகவும் போக முடியாது, தின்னு அது பருத்து போய் இப்படி இருக்கும். இப்போ ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அடையாளம் என்னன்னா வயறு தான் எங்களுக்கு அடையாளம். தடவிக்கலாம், பொற்பீட்டு ஃபுல் பீட்டு மாதிரி இப்படி தடவிக்கலாம். நல்லா தின்னுட்டு தூங்கி தூங்கி கம்மன இருக்கணும். அல்லேலூயா. 5 பரலோகத்துக்குள்ள பிரவேசித்தது யாரு? வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 56. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55 56 வாசிங்க. ஸ்தேவான். போதும். ஸ்தேவான் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்தது யாரு? ஸ்தேவான். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவர்கள் போற இடம் பரலோகம் கிடையாது, மன்னிப்பை கொடுக்கிறவள் போற இடம் பரலோகம். அல்லேலூயா. ஆமா, அங்க கசப்பு வைராக்கியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் மேல, விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க மேல, சபையில் உள்ள ஜனங்களுக்கு மேல. ராபோஜனா பாதி கூட்டம் எந்திரிச்சு போயிடும். ராபோஜனத்துக்கெல்லாம் இருக்க முடியாம எந்திரிச்சு போற ஆளெல்லாம் இங்க சபையில இருப்பீங்கன்னா எழுதி வச்சுக்கிடுங்க. பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு ஜெபா பிரதர் இப்படி ஆக்கும். 11ஆம் தேதி 1வது மாசம் 11ஆம் தேதி 2026 பேசினா, நீ தலைக்க மாட்டில் வச்சுக்கிட்டே படு. ராபோஜன ஆச்சுன்னா எந்திரிச்சு போயிடுறது. கசப்பு வைராக்கியம் ஒப்புரவாகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரா இயேசப்பா சீயோனின் மூலைக்கல்லாய் மாற்றப்படுவதற்கு இந்த பூமியில மன்னிப்பை கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, மன்னிப்பை கொடுக்கிறவள் போற இடம் பரலோகம். அல்லேலூயா. மனப்பூர்வமா மன்னிக்கணும், சொந்த புருஷனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், பெற்றோரை மன்னிக்கணும், ஊழியர்கள் விசுவாசிகளை மன்னிக்கணும், விசுவாசிகள் ஊழியக்காரர்களை மன்னிக்கணும், தேசத்தின் ஜனத்தை மன்னிக்கணும், சம்டைம்ஸ் நம்மை நாமே மன்னிக்கணும். அல்லேலூயா. மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான்லாம் மன்னிக்க மாட்டேன், என் மனசை விட்டு மாறாது. சில மருமக சொல்ல, சாகு வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். சில மாமியார் சொல்லுவாங்க, சாகு வரைக்கும் மருமகள, நீ சாகு வரைக்கும் செத்த பிற்பாடு நீ மன்னிக்காட்ட நரகத்தில் போட்டு வேக வைப்பார் ஆண்டவர். போ, உன் கசப்புக்கும் உன் வைராக்கியத்துக்கும் உன் மன்னிக்க முடியாத அனுபவத்துக்கும் உன் பழி வாங்குற எண்ணத்துக்கும் உன் முறுமுறுப்புக்கும் உன்னை போட்டு அங்க போட்டு வறுப்பார். அழுகையும் பற்கடிப்பு இருக்க நரகத்தில் போட்டு உன்னை உருட்டுவார். உனக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கு. சிலுவை எண்டை போகிற மனிதன் கேட்கிற முதல் சத்தம், பிதாவை இவர்களுக்கு
பிதாவை இவர்களுக்கு மன்னியும். வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மையான அனுபவம் மன்னிப்பு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணல, 3000 பேர் கல்லறிகிற இடத்துல சொன்னாரு தேவான். அல்லேலூயா. மகிமையடைந்த ஆண்டவராய் இயேசுப்பா ஆவியில நிறைந்து பார்த்தபோது சொல்லக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. பிதாவை இவர்களுக்கு மன்னியும். 6 பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது யாரு? மார்க்கு சுவிசேஷம் 16:19 வாசித்த. மார்க்கு சுவிசேஷம் 16:19 வாசித்த. வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16:19 வாசிங்க. போதும். ஏசப்பா பரலோகத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், மனதுருக்கமுடையதான ஆண்டவர். ஏசப்பாவை போல வாழ்க போக முடியும். அல்லேலூயா. ஏசப்பாவை போல வாழ்கிறவள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். கழுதைக்கு பிறந்தது கழுதை குட்டியா தான் இருக்குங்க. அந்த ஜீன் நமக்குள்ள இருக்குமானா ஏசப்பாவை போல தான் இருப்போம். வளர்ந்து வளரும்போது ஏசப்பாவை போல தான் இருக்கணும். நான் செத்து பெட்டியில் வைக்கக்கூடிய நாள் என்னை பார்த்து சொல்லணும், இவர் ஏசப்பாவை பற்றி ஏசப்பாவை தாழ்மையை குறித்து பைபிளில் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக ஏசப்பாவுக்கு தாழ்மை எப்படி இருக்கும்னு இந்த ஊழியக்காரர்கிட்ட பார்த்தோம். ஏசப்பாவுக்கு அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவுடைய அன்பு எப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். என்னன்னு தெரியல பாஸ்டர், இது டிக்கி பிக்கி நீ வேற ஒரு மைக் எடுங்களா. அப்போ தேவன் வெளிப்பட்டதை பார்த்து பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதை பார்த்திருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தம் அந்த தெய்வ மனிதனிடத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தெரியணுமா தெரியாண்டமா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்ன ஏசப்பாவை போல வாழும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. எத்தனை வருஷம் ஆனாலும் ஊழியக்காரங்களுக்கு கோபம் மாறல, ஆக்ரோஷம் மாறல. சத்தியத்தை பேசும் போதெல்லாம் கஞ்சாடியா பேசணும் நீ பைபிள் சொல்லலங்க. வேதத்தை கொண்டு சிரிச்சித்து பேசுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பரிசுத்த பவுல் சொல்ல, கடிந்து கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. பரிசுத்த பவுலின் சில வார்த்தைகள் இருக்கிறது. இனி புதுப்பிப்பது கூடாத காரியம், தரிப்புண்டு போவானாக. எழுதி வச்சிருக்காரா வைக்கலையா? இப்படி சொல்லியிருப்பாரோ, தரிப்புண்டு போவானாக, இனி புதுப்பிப்பது கூடாத காரியம், அப்படிதான் சொல்லியிருப்பாரோ. லாசருக்கு கல்லறைக்கு முன்னால போய் நின்று ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார், லாசர்வே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா. கஞ்சாடையெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்ன நினைப்பாங்க? புதிய ஆத்மா, அவங்க வருத்தப்பட்டுருவாங்களா, நகை போட்டிருக்கிறாங்க, ஐயோ டை அடிச்சிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி போறாங்க. எங்க ஸ்கூல்ல எல்லாம் ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிரித்து வச்சு ஸ்கூல் நடத்துறாங்க. எங்களுக்கு மட்டும் அப்படி இல்லையே, சபையில் அப்படி இல்லையே. இருக்கிற 300 ஜனமும் ஒரே சபைக்குள்ள, ஒரே 200 ஜனமும் ஒரே சபைக்குள்ள தானே இருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசணும். அல்லேலூயா. ஒரு ஹோட்டலுக்கு போனா நமக்கு விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடுறோம். ஒரு சாப்பாட்டு இடத்துக்கு போனா வெஜிடேரியன் என்வி இருக்குன்னா பிரிச்சு பார்த்து வாங்குறோம். பிரசங்கத்தில் உங்களுக்கு என்ன தேவை அது மட்டும் எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. உங்க வளர்ச்சிக்கு தக்கதை மட்டும் எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. தேவையில்லாத அதை எடுக்காங்க. அல்லேலூயா. 7 பரலோகத்துக்குள் பிரவேசித்ததுக்கு யார் அப்படின்னு சொன்னா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏனோக். வாசிங்க எபிரேயர் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. ஆதியாகமம் 5:21-22 வாசில. எபிரேயர் 11:5, ஆதியாகமம் 5:21-22 வாசிங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறவள். யாரோடு சஞ்சரிக்கிறவள்? தேவனோடு சஞ்சரிக்கிறவள். அரை மணி நேரம் தெய்வ சமூகத்தில் இருக்க முடியாது. ஒரு நாள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோமாங்கிற நல் மனசாட்சி கிடையாது. 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தார் ஏனோக்கு. காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார்னு இருக்கு. தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்றது கஷ்டமா இருக்கு. 12:30 கூட்டத்தை முடிங்க, 12 மணி கூட்டத்தை முடிங்க, 11:30 கூட்டத்தை முடிங்க. நிறைய நேரம் எடுக்காங்க. ஆராதனை 3.5 மணி நேரத்துக்கு மேலே நடத்தாங்க. 2.5 மணி நேரத்தில் நடத்துங்க. எழுதி கொடுக்க தெரியுது. கூட்டத்தை இப்படி தான் நடத்தணும்னு சொல்ல தெரியுது. ஆமாம், அங்கே பரலோகத்தில் போய் நீ எழுதி கொடு.
இதுக்கு மேல் என்னால் பரலோகத்தில் இருக்க முடியாது. நான் பார்க்கிற நடிகன், என் கட்சி தலைவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிறார், நான் அங்கே போக வேண்டும், எழுதி கூட ஆண்டவர் அங்கே அனுப்பி வைப்பார். எங்க வந்து உரசுற? தங்கத்தை உரச வேண்டிய இடத்துல தான் உரசணும், கண்ட இடத்துலலாம் உரசிட்டு தெரியக்கூடாது. பிரசங்கத்தை நான் இப்போ நிறுத்திடுவேன். பிரசங்கம் பண்ண வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. போதும், உங்களுக்கு அளந்ததை நீ வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு, நல்லா கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு பிரசங்கம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான ஆண்டோடைய நடத்திப்பின்படி நிறைவா கொடுத்துட்டு போயிடும். தலைவர் வேற வருவார் போல தெரியுது. கரெக்ட். அல்லேலூயா. எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிடணும் சந்தோஷமா. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு? கவர் ஒன்று வேண்டாம், கொடுக்குறத மட்டும் அள்ளி கொடுத்துட்டு போயிடணும். அல்லேலூயா. ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டா நான் பரலோகத்து போரை தானே பிரசங்கம் பண்ணுறேன். இல்லையா? பெந்தோகோஸ்து சபைக்கு தானே பிரசங்கம் பண்ணுறோம். சிஎஸ் சபையில் என்ன கூப்பிடல? கிருபாசனம் பரலோகத்து போரைக்கு வச்ச சபை தானே. ஆமாவா இல்லையா? பரலோகத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம் தானே. சன்னியாசி ஒருத்தர் ஆரம்பிச்ச ஸ்தாபனம் தானே. டிபிஎம் கூட ஒரு கல்யாணம் ஆன ஒரு பாஸ்டர் ஆரம்பிச்சது. கிருபாசனம் ஒரு சன்னியாசி ஆரம்பிச்ச சபை. பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்தவங்க ஆரம்பிச்ச சபை. டிபிஎம் பாஸ்டர் பால் பிள்ளை பெற்றவர் ஆரம்பிச்ச சபை. அது இன்னைக்கு சன்னியாசி சபையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிருபாசனம் சன்னியாசி ஆரம்பிச்ச, சன்னியாசிகளை கொண்டு இருக்கிற சபை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனோம், என்னைக்குனாலும் பாடி ஆகும். அல்லேலூயா. சாவுற அன்னைக்கு அங்கே போகணும். இங்கே கண்ணை மூடும் போது கூட்டு போறேக்கு அவர் வரணும், மணவாளன் வந்து கூட்டு போகணும். அல்லேலூயா. பேண்ட் வாத்திய சத்தம் கேட்கணும். சேவாண்டிய மரணத்துக்கு ஆண்டவர் வந்தாரா வரலையா? உன் மரண நாளில் ஆண்டவர் வரணும், பேண்ட் வாத்தியத்தோடு வரணும். என் மனவாட்டியை கூட்டு போறேன்னு, என் பிள்ளைய கூட்டு போறேன்னு வரணும். அல்லேலூயா. ஆமா, லாசர் இறந்த அன்னைக்கு தூதர்கள் வந்தாங்க. அல்லேலூயா. தூதர்கள் கொண்டு போய் விட்டார்கள் சொல்லியிருக்கு. அப்படிதானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஐஸ் பெட்டியில வச்சு பாட்டு பாடி சும்மா காட்டிக்கு பீழ உண்ட மலைய. இப்ப சபையில பாடுங்களாம், பிள உண்ட மலைய பாட்டு கட்டி காடி ஆயிரும். ஏன்னா அது செத்த வீட்டு பாட்டு. ஒரு ஆராதனைக்கு ஜோதி தோன்றும் தேசம் உண்டு பாட்டை பாட சொல்லுங்களாம், அவ்வளவுதான். அது மரண பாட்டு. அது என்ன பாட்டு? மரண பாட்டு. அந்த பாட்டு செத்தவனுக்கு பாடுறாங்களா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பாடுறாங்களா? பரலோக நம்பிக்கை பாட்டு. அல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தின் பாட்டு. அல்லேலூயா. ஒரு ஆராதனைக்கு ஜோதி தோன்றும் தேசம் உண்டு பாட்டை பாடி ஆவில நிரம்புங்க. அல்லேலூயா. இருக்கிற மாதிரி செத்த ஒரு அனுபவத்தில் என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அல்லேலூயா. எங்க ஒண்ணுமே கிடையாதுங்க எனக்கெல்லாம். உண்மையா சொல்றேங்க, பேங்க் பேலன்ஸ்ல ஒரு 1500 ரூபா கிடைக்கு. பணத்துக்கு ஒரு குறைவு இல்லை, எதுவும் வச்சுக்கிட்டுறது இல்லை. எல்லாம் கொடுக்கணும்னா வந்தா அப்படியே கொடுத்துட்டு என் போக்கில் இருக்கிற ஒரே ஒருவர் மட்டும் குறைவில்லாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான். அந்த நம்பிக்கை, அந்த சந்தோஷம். பெரிய ஒரு குடும்பம். எங்க சித்தப்பா, எங்க மாமா, எங்க தாத்தான்னு சொல்றதுக்கு பெரிய குடும்பம் இருக்குது. ஒரு ஆளும் கிடையாது. எங்க குடும்பத்தை எங்க சபைக்குள்ள வைக்கிறது இல்லை. வச்சுட்டு பிரசங்கம் பண்ணா தெரிஞ்சு எங்க சித்தப்பா பேசுறாரு, எங்க மாமா பேசுறாரு, என் தம்பி பேசுறாங்க. வேண்டே வேண்டாம். நமக்குன்னு இருக்கிற ஜனம் பரலோகத்துக்கு போன. அல்லேலூயா. நம்ம நடத்துற சபை பரலோகத்துக்குரியதா இருக்கணும். அல்லேலூயா. ராஜ்யத்தை கற்ற ஊழியத்தை தான் தந்தார். அல்லேலூயா. என் ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை பரலோக ராஜ்யத்தை கட்டணும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், நீ பூமியில எவையை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். வாசிங்க. தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுறது எதுவோ நல்ல நிச்சயம் இருக்குங்க. செத்து ஒருவேளை அடக்க ஆராதனைக்கு வந்தீங்கன்னா மனத்தாழ்மையா சொல்றேன், அழைச்ச தெய்வம் ஜெயித்திருப்பார். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன், சாகிறதுக்கு முன்னால் என் பைபிளில் நிறைய விஷயம் எழுதி வச்சிருக்கேன். என் மரணத்தை குறித்த விஷயம், நான் எப்படி இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், ஆண்டவர் என்ன செய்தார், என்னுடைய மரண நாளில் என்னை பற்றி சாட்சி சொல்லக்கூடாது, எனக்குள் தேவன் ஜெயித்தாருங்கிற ஒரு சாட்சி இருக்கணும். அல்லேலூயா. துன்மார்க்கமான ஜெபாவுக்குள்ள ஆண்டவர் ஜெயித்தார். பாவ இச்சைக்குரிய சோதனை மத்தியில் வாழ்ந்த ஜெபாவுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தின் கொடியை ஏற்றினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானோ அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஜெயித்து அவனை கூட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. சமயத்தை பயன்படுத்தணும். ஒரு 7 கருத்து இருக்கு. சுருக்கமா ஒரு 5 நிமிஷம் இருக்குதானே, டைம் பார்த்துறேன். எனக்கு இதில் பார்த்துறேன். இது எப்படி இருக்குன்னு தெரில.
12:20 சரியா? எழுதி கொடுத்தவங்களுக்காக 10 நிமிஷம் கூட ஏன் டைம் படி வச்சுக்கிட்டுறேன் சரியா? ஏன் எழுதி கொடுத்தோன்னே உங்கள் லைஃப்பில் யோசித்துக்கிட்டே இருக்கணும். நான் போன பிற்பாடு லைஃப்பில் இனி எழுதும் போதெல்லாம் உன் மனசில் தோணணும், எழுதுனா தூக்கிடுவான் அப்படின்னு தெரியணும். நீ எழுதி கொடுத்தாலும் ஏன் ஞாபகம் உனக்கு மனசில் வரணும். மொட்டை தலையும் ஓ ஜபா இப்படி தான் இன்னைக்கு பிரசங்கம் ஃபுல்லாகவுமே நான் எழுதி கொடுத்ததுக்காகவே பேசுனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். கொன்னுட்டான் எவனாவது ஒருத்தன் வருவான்ல வில்லை, லேலுயா உனக்கு வில்லை இன்னைக்கு நான் தான், லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த பாஸ்டர் 1 மணின்னு இருக்காரு, 12:30 மணிக்கு அவர் பயந்து 12:30 நான் சொன்ன 12:30 முடிச்சிடறேன். இல்லை என்ன இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த 7 பேர் இருக்கிறாங்க, சமயத்தை பயன்படுத்தி கொண்ட 7 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு வாசிடுங்க சரியா? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 30, 48 வாஸ்தா. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 48 வாஸ்தா வாசிங்க. பாவியான ஸ்திரீ பாவ மன்னிப்புக்கு சமயத்தை பயன்படுத்த வேண்டும் சரியா? இதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு எல்லாவற்றுக்கும் சமயத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. நமக்கு எப்பமாவது பார்க்கலாம் சரி ஓகே. பாவ மன்னிப்புக்கு சமயத்தை பயன்படுத்தணும். பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் 7 சாட்சி இருக்கு. எத்தனை சாட்சி இருக்குது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்போன் யூஸ் பண்றாங்க, நல்லா கேட்டுடுங்க. செல்போன் யூஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு போயிடுறேன். சமயத்தை பயன்படுத்திடணும் பாவ மன்னிப்புக்காக. அந்த ஊரில் பாவி செல்போன் பயன்படுத்துகிறாங்க, ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க, கண்ட பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பசங்க இருக்கிறாங்க, அங்கே பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஐ லவ் யூங்கிறாங்க, ஹாப்பி பர்த்டேங்கிறாங்க, டெலிட் பண்ணிடுறாங்க. செல்போன் நாசமாயிருது. நீ பேசுறது, நீ செய்தது எல்லாவற்றுக்கும் இந்த செல்போன் சாட்சி. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே பீஸ் போன பல்பாயிரம். சொந்த தகப்பனால் கெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொந்த தாயால் உணர்வுபடுத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க. அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த உறவுக்குள்ள, சித்தி மாமன் உறவுக்குள்ள, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ உறவுகளுக்குள்ள தவறான அனுபவங்கள் இருக்குது. நான் செய்த பாவத்துக்கு எதுவும் சாட்சி இல்லைன்னு நினைக்கலாம். பரலோகத்துக்கு போனா தான் தெரியும் யாருக்கு எந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லு. நான் எங்க அண்ணன்மாரை வச்சு சொல்லுவேன். பரலோகத்துக்கு போனா தான் தெரியும். அந்த பிள்ளை வந்து கூப்பிடும், அம்மா வாமா, அப்பா அங்க நிக்காரு, அப்பா அங்க நிக்காரு, வாமான்னு கூப்பிடும். யாருக்கு எந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு, கருவறையில் எத்தனை பிள்ளைகளை யார் அழிச்சாங்க, எப்படி அழிக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் அங்கே சாட்சி இருக்குது. ஒரு கொலை நடக்கும்போது அந்த கொலை யார் செய்தா, எப்படி செய்தாங்க. மனைவியை புருஷன் அடிச்சு கொன்னு ஒருவேளை அது தற்கொலை நீ நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் நியாயம் விசாரிக்கும் போது எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ, உன் கைகள் திடமா இருக்குமோ. சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணவன், சொந்த புருஷனுக்கு துரோகம் பண்ண, சொந்த விதத்தில் தன்னுடைய மருமகளை கெடுத்தவங்க, இப்படிப்பட்ட எத்தனையோ விதமான பாவத்துக்கு சொந்த தகப்பனால் உணர்வுபடுத்தப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட எத்தனையோ பாவத்துக்கு இந்த உலகத்தில் சாட்சி கேட்டா சாட்சி இருக்காது. ஆனா வாங்கின ஊழல், வாங்கின லஞ்சம், டாக்டர்ஸ் செய்த தவறுகள், இப்படிப்பட்ட எத்தனையோ தவறுகளுக்கு இந்த உலகத்தில் சாட்சி கேட்டா சாட்சி இருக்காது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் சாட்சி வைத்திருக்கிறார். முதலாவது காதலிச்சவன் எவன், எத்தனை பேரை காதலிச்சான், எப்படி வாழ்ந்தாங்க, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சாட்சி வச்சிருக்கார். முதல் சாட்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனசாட்சி சாட்சியா இருக்குது. சொந்த மனசாட்சிக்கு தெரியும். தேவன் மனசாட்சியை கொண்டு சாட்சி சொல்ல வைப்பார். இன்றைக்கும் என் அருமை சகோதரனே சகோதரி, நீ வாழ்ந்திருக்கிற பாவ வாழ்க்கைக்கு எங்க எப்படி பாவம் செய்தியோ அந்த பாவத்துக்கு கர்த்தர் சாட்சி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன எழுதியிருக்கு. புஸ்தகம் திறக்காண்டாம். ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிற நாளிலே ஜபா பிரதர் கல்யாணம் ஆகலங்கிற பேருக்கு கீழே இருக்கிறாரு. ஆனா அவர் பெண்களை தொட்டு இருக்கிறாரா, இச்சையின் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரா என்பதற்கு தேவன் சாட்சி வச்சிருக்கிறார். இன்றைக்கும் அருமை சகோதரனே சகோதரியே, நீ செய்த பாவங்கள் அழிக்கப்பட்டதா நினைக்காத. உன் பாவத்துக்கு கர்த்தர் எவிடன்ஸ் வச்சிருக்கிறார். சொந்த மனசாட்சி முதலாவது சாட்சி. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் சாட்சி. தேவன் மனிதனை நியாயம் விசாரிக்கும் போது வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் சாட்சி. ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு தூசியை தட்டிட்டு போ, தூசி உனக்கு அவனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும் என்று சொல்லி. மூன்றாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பாவத்துக்கு சாட்சி, பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷி சாட்சி. யாரோடு எப்படி நீ பாவம் செய்தியோ அது அவ்வளவு ஆண்டவர் திரைக்கு கொண்டு வருவார். நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ, உன் கைகள் திடமா இருக்குமோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ செய்த பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுட்டு அப்படியே நீ நினைக்காத அருமை சகோதரனே சகோதரியே, எந்த வயசுல எப்படி பாவம் செய்தா, எப்படி துரோகம் பண்ணா என்கிறதெல்லாம்
உனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அந்த பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷிக்கு தெரியும். ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில பாவம் செய்துட்டு யாருக்கும் தெரியாது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷனுக்கு உண்மையா இருக்கிறேன், மனைவிக்கு உண்மையா இருக்கிறேன், அப்படியெல்லாம் நீ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவன் சொந்த மனசாட்சிக்கு தெரியும். பாவம் செய்யப்பட்ட இடத்தில் இருக்கிற பொருட்கள் கல்லு கூப்பிடும் என்று சொல்லப்பட்டு, உத்திரம் கூப்பிடும், சாட்சி சொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷி சாட்சி. காயின் ஆபேலை கொன்னான். ஆபேலின் ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. நான்காவது சாட்சி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்த்தால் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சாத்தான் சாட்சி. இரவும் பகலும் குற்றம் சொல்லுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க செய்கிற பாவத்துக்கு பாவத்தை செய்யும்படி தூண்டிவிட்டு சாத்தான் சாட்சியாய் இருக்கிறான். 7 பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. வெளிச்சமான தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக என் வாழ்க்கை பாவம் சாட்சியாக, பாவத்துக்கு தேவன் சாட்சியாக இருக்கிறது. நான் உன்னை நியாயம் செய்கிற நாளிலே உன் இருதயம் தாங்குமோ? இன்றைக்கு என்ன பாவத்தை எப்படி செய்துட்டு ஒருவேளை உன் வாழ்க்கையில் இருக்கலாம். களவாண்ட பொருட்கள் சாட்சி, வாங்கின லஞ்சம் சாட்சி, உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லாரும் சாட்சி, நீ உபயோகப்படுத்துற டை டப்பா உனக்கு சாட்சி. ஏன் நீ டை அடிச்சா? இந்த வயசு காலத்தை, இந்த கிளவி ஆன பிற்பாடு நீ எதுக்கு அந்த டை அடிச்சா அப்படின்னு அந்த டை டப்பா உன்னை பார்த்து சொல்போம். இவன் இருதயத்தில் இப்படித்தான் விரும்பி, இவன் இருதயத்தில் இப்படித்தான் விரும்பி இந்த மை டப்பாவை யூஸ் பண்ணா நீ மை டப்பா சாட்சி சொல்லலாம். நீ போட்ட நகை சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. நீ செய்த பாவத்துக்கு சாட்சி இருக்கு. போ, ராத்திரி போய் படு, உன்னை சுத்தி உன் சாட்சி இருக்கும். உனக்கு இருக்கிற மரண பயத்துக்கு காரணம் உன் பாவம் மன்னிக்கப்படலை. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, சுத்த மனசாட்சி உள்ள ஒரு மனிதனுக்கு பரலோகம் மட்டும்தான் தெரியும். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு. உண்மையான பாவ மன்னிப்பு இருக்கும்போது உனக்கு பரலோகம் மட்டும்தான் தெரியும். நரகம் தெரியாது, மரணத்தின் பயம் இருக்காது. ஜீவகாலம் எல்லாம் அடிமைப்பட்டிருந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினாராம். ஆண்டவருடைய இரத்தத்தில் உனக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைச்சது இல்லையே. உன் மரண பயம் தான் அது காரணம், பாவ மன்னிப்பு இல்லை. நீ சேர்த்த பணம் உனக்கு விரோதமா சாட்சி சொல்லும். சொல்லலாம், இருக்கலாம். மரணம் வரும்போது பார், 6 தூதர்கள் சாட்சி, தூதர்கள் சாட்சி. 7 எனக்கு நீங்க சாட்சி, உங்களுக்கு நான் சாட்சி. 7 சாட்சி இருக்கு. இந்த சபையில் ஆண்டவரே 5 நாள் பிரசங்கம் பண்ண விற்பாடு கூட நிறைய பேர் ஒப்பு கொடுக்கலையா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஞானவளையில் என் கண்ணுக்கு முன்னால் இருந்தது. அடுத்த முறை கன்வென்ஷன் வரும்போது தலைமுடி கருப்பாக இருந்து வெள்ளை ஆகாத கேஸ் எல்லாம் பரலோகத்துக்கு வரக்கூடிய நேரம் வரும்போது, விசாரணைக்கு வரும்போது சொல்லுவேன், இந்த கிளவியை உள்ள விடாங்க ஆண்டவரே, இந்த கிளவியை உள்ள விட்டா உள்ளேயும் இந்த கிளவி மை தடவைக்கு ரெடி ஆகும், கிளப்படும் ஆண்டவர் போடு சொல்லுவேன். சொல்லுவேன், எதுக்கு அதை உள்ள விடணும்? வாழ தெரியலே, சாகிற வயசுலும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்க தெரியலே, ஒப்பு கொடுக்க தெரியல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்கன்னா என்னது? வெள்ளச்சலை கட்டு வந்து உட்கார்றதா ஒப்பு கொடுக்கிறது? ஒப்பு கொடுங்கள், சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்கள், சத்தியத்துக்கு ஒப்பு கொடு. என்ன ஒப்பு கொடுக்கிறது? வாழணும். கண்ணை மூடுவோமா? டைம் நமக்கு கரெக்ட் ஆயிட்டு போதுமா பாஸ்டர்? ரொம்ப கரெக்ட், நல்லா தலையாட்டாங்க. கண்ணை மூடுவோமா? இப்போ அநேகருக்கு கேள்வி, மொத்தத்தில் முடிச்சு விட்டு போயாச்சே பாவின்னு சொல்லி. உங்களை பாவின்னு சொல்றதுக்கு இந்த பிரசங்கம் பண்ணலை. நாகர்கோயிலேருந்து பரலோகத்துக்கு போக மாட்டீங்கிற பிரசங்கம் பண்ணலை. பாவத்தை ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். இந்த நாள் பரலோக வாசியாய் மாற்ற விரும்புகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க, கூட்டத்தை முடிச்சிடலாம். ரோமர் 8:3 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் இல்லையா? வாசிங்க, ஒரு ஆள் சீக்கிரம் வாசிங்க. ம் 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 மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த சபையில் இருக்கிற ஒரு வருத்தமான விஷயம், நல்லா வசனம் வாசிக்கிறீங்க, ஆனாலும் போதாது. நல்ல வசனம் வாசிக்க இந்த வாலிப பிள்ளையெல்லாம் எடுத்து
கண்ணீர் கண்ணீர் நீ வாசிக்கலாம். படிக்க வைக்கிற உங்களுக்கு பைபிளை வாசிக்க வைக்க தெரியாமல் ஆயிட்டேன்னு வருத்தமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், வாசிக்கிறவங்கள நான் இப்போ சொல்ல, யார் வாசித்தாலும் ஓகே தான். ஆனாலும் ஒரு வாலிய பிள்ளைகள் பசங்க எடுத்து பைபிளை வாசிக்கணும், இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல நல்ல வசன வாசித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத விட படிப்பும் பணமும் தான் முக்கியமாக இருக்கும்னு நான் யோசிக்கக்கூடிய இடம் இருக்குது. ரைட், ஓகே. பாவத்தை தம்முடைய மாம்சத்துக்குள்ளே ஆக்கினைக்குள் தீர்த்தார். எப்படி பாவம் பரிகரிக்கப்பட்டது தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு வரைக்கு முன்னால் ஒரே ஒரு முடிச்சோம். இப்போ என்ன சொல்லலாம், புதன்கிழமை நீங்கள் ஒரு கோழியை கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்தீங்க. அந்த கோழி செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் உள்ள பல்லி பாச்சா எல்லாம் தின்னுச்சு. என்ன சாப்பிட்டு? பல்லி பாச்சா. ஆனால் புதன்கிழமை நீங்கள் என்ன செய்தீங்க? கோழியை கொண்டு வந்து சபைக்கு ஆண்டவரே அஜி ஆண்டனி பாஸ்டருக்கு சமைச்சு கொடுங்கன்னு கொடுத்தீங்க. செவ்வாய்க்கிழமை அது என்ன தின்னுச்சு? பல்லி பாச்சா. புதன்கிழமை எங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்க? கோயிலில் கொண்டு கொடுத்தீங்க. பாஸ்டர் அடித்து ராத்திரி இட்லிக்கு கறி வச்சு கொடுத்துட்டாங்க. பாஸ்டர் ராத்திரி கோழி கறியை தின்னுட்டு செத்து போயிடுவாரா? பல்லியும் பாச்சாவும் நான் தின்னா செத்து போவேன், ஆனால் கோழி தின்னா அது புரோட்டீனாக மாறினா. அல்லேலூயா. அப்படிதான் என்னுடைய பாவத்தை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்று ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த காலை வேளையில் உங்களை பிரசங்கம் பண்ணி உங்களை குற்றவாளின்னு சொல்றதுக்கு கர்த்தர் கொண்டு வரல. பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும், பரலோக வாசியாய் மாற வேண்டும். எத்தனை பேருக்கு நன்றி உள்ள இருதயம் உண்டாகுது? சிலுவை அண்டை வருகிற ஒரு மனிதன் கேட்கிற சத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எத்தனை பேர் சிலுவை அண்டைக்கு வாரீங்க? ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவப்பட விரும்புறீங்க? உண்மையிலே நான் பரலோகத்துக்கு போகணும் பிரதர். ஒரு சத்தம் மட்டும் நான் மறுபடி கேட்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிறதல்ல, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு சத்தத்தை 5 கூட்டத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் கேட்குற ஒரு பெரிய சத்தம், என் மரணத்துக்கு பிற்பாடு நான் ஏசப்பாவோடு இருக்கணும். இந்த சத்தம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு பிரதர். என்னை அறியாமலே என் இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டுட்டு இனி நான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரியாக மாற விரும்புகிறேன். என் குடும்பம் என் கூட வராது, என் பிள்ளைகள் என் கூட வரமாட்டாங்க. ஒரு நாள் நான் தனிமையாய் மரணத்தை சந்திக்க வேண்டிய நாள் வரும். அந்த நாளில் என் இயேசுவை சந்திக்க வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் இயேசுவை சந்திக்க வேண்டும், என் இயேசுவை சந்திக்க வேண்டும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.